வழிகாட்டி வேதம். மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் உண்ணுவது முதல் உறங்குவது வரை, அரசியல் செய்வது முதல் அந்தரங்க தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது வரை அனைத்து விதமான காரியங்களையும் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதனை சொல்லித் தருகிற ஒரு வழிகாட்டி. அவ்வாறு சொல்லித்தரப்படுகிற சட்டத்திட்டங்கள் அனைத்திலேயுமே மனிதர்களை மையமாக வைத்துத்தான் சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பிற மனிதர்களை நேசிப்பது, மனித நேயத்தோடு கூடிய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்வது, இதுதான் இஸ்லாத்தினுடைய முக்கியமான அடிப்படை. எந்த சட்டத்தை எடுத்து பார்த்தாலும் அதனுடைய அடிநாதமாக மனித நேயம்தான் இருக்கும். உதாரணமாக நபிகள் நாயகம் அவர்கள், நபிகள் நாயகம் தான் இஸ்லாத்தினுடைய அத்தாரிட்டி. அவர்கள் என்ன சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, எதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ அதுதான் இஸ்லாத்திற்கான எடுத்துக்காட்டு, இலக்கணம். நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் என்றால் யார் என்றால், யாருடைய நாவாலும் கரத்தாலும் பிற மனிதர்களுக்கு எந்த கேடும் ஏற்படவில்லையோ அவன்தான் ஒரு உண்மையான முஸ்லிம். முஸ்லிம் என்றால் அடுத்தவர்களுக்கு கேடு செய்யாதவராக இருக்க வேண்டும். அடுத்தவருக்கு கேடு செய்யக்கூடாது என்ற இந்த சட்டம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இருந்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியினை நபிகள் நாயகம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் விளக்கமாக விரிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த நேரத்தில் புனித யாத்திரை, அவருடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை தான் அந்த புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த புனித பயணத்தின் பொழுது அவர்கள் அதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் மக்களுக்கு சொன்னார்களோ அவை அனைத்தையும் இரத்தின சுருக்கமாக சாறு விழிந்து ஒரு உரையாக மக்கள் மத்தியிலே நிகழ்த்தி காட்டினார்கள். அவர்கள் போதித்த அத்தனை போதனைகளுடைய தொகுப்பு அது. அந்த உரையிலே அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதிலே ஒன்று, நீங்கள் பிற மனிதர்களுடைய உயிரை, பிற மனிதர்களுடைய பொருளை, பிற மனிதர்களுடைய மான மரியாதையை எந்த அளவிற்கு பேண வேண்டும் என்றால், ஒரு முஸ்லிம் மக்காவில், சவுதி அரேபியாவில் இருக்கிற மக்காவில் இருக்கிற காபா என்ற ஆலயத்தை, அதுதான் உலகத்திலேயே இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் என்பது இஸ்லாத்தின் நம்பிக்கை. அந்த ஆலயத்தை நாங்கள் ரொம்ப அதிகமாக நேசிப்போம். அதுக்கு இருக்கிற மரியாதையை உலகத்தில் வேறு எந்த கட்டடத்துக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். உலகத்தில் எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருக்கிறது. ராஜபாளையத்திலையும் பள்ளிவாசல் இருக்கிறது, மதுரையிலையும் பள்ளிவாசல் இருக்கிறது, உலகத்தில் எத்தனையோ இடத்துல பள்ளிவாசல் இருக்கிறது. எந்த பள்ளிவாசலாக இருந்தாலும் சரிதான், அந்த பள்ளிவாசலுக்கு, மக்காவில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு நாங்கள் கொடுக்கிற மரியாதை, அதற்கு இருக்கிற சிறப்புகள் வேறு எதற்கும் கிடையாது என்று நம்பக்கூடிய நம்பிக்கை எங்களுடையது. நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அந்த மக்காவின் காபாவின் புனிதம் எந்த அளவிற்கு புனிதமானதோ, பேணப்பட வேண்டியதோ, அதே போன்றுதான் நீங்கள் பிறருடைய மானத்தை பேண வேண்டும், பிறருடைய மரியாதையை பேண வேண்டும், பிறருடைய பொருளாதாரத்தை பேண வேண்டும், பிறருடைய உயிரை பேண வேண்டும். உயிர், உடைமை, மானம் அனைத்தையும் அதை நேசிப்பதை போல, மதிப்பதை போல, அதற்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாதுன்னு நினைப்பீங்களே, அது மாதிரி மற்றவங்களுக்கு எந்த இடையூறும் செஞ்சிடக்கூடாது. இப்படித்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் இதை விளக்கமாக சொன்னார்கள். இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை பார்த்தாலும் நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம். எத்தனையோ செய்திகள் இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். தொழுகை என்ற ஒரு வழிபாடு இருக்கிறது. தொழுகை என்பது இறைவனுக்காக செய்யக்கூடிய ஒரு இறை வணக்கம். ஒவ்வொரு மதத்திலையும் அவர்களுடைய மதத்தில் சொல்லப்படுகிற நம்பிக்கை அடிப்படையில் கடவுளை எவ்வாறு வணங்க வேண்டும், அவருக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்கள் எப்படி என்று சொல்லி தந்திருப்பார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லித்தரப்படுகிற வழிபாடுகளில் தொழுகை என்ற வழிபாடு முக்கியமானது. நீங்கள் எல்லாம் பள்ளிவாசலில் முஸ்லீம்கள் கூட்டாக சேர்ந்து தொழுவதை பார்த்துருப்பீங்க. இது இறைவனுக்கு ஒரு புறத்தில் மரியாதையாக இருந்தாலும், வணக்கமாக இருந்தாலும், மனித குலத்தின் மீது கொண்டிருக்கிற பாசத்தின் வெளிப்பாட்டால் தான் இறைவன் இந்த தொழுகை என்ற கடமையை உலகத்திற்கு வழங்கியிருக்கிறான். இந்த தொழுகையினால் உலகத்திலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. என்ன அளவுக்கு பெரிய மாற்றம் என்றால், உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக
தீர்க்க முடியாத ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை தீண்டாமை. ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிறது. இந்தியாவில் ஒரு விதத்தில் இருக்கிறது, அமெரிக்காவில் வேற விதத்தில் இருக்கிறது. எல்லா நாடுகளிலேயும் மனிதர்களை ஏற்றத்தாழ்வு கற்பித்து நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று சொல்லி தாழ்ந்தவர்களை அடக்குவது, ஒடுக்குமுறை செய்வது, அவருடைய உரிமைகளை பறிப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் உலகமெல்லாம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடக்கிறது. நம்ம நாட்டில் ஜாதியின் பெயரால் நடந்தால் இன்னொரு நாட்டில் நிறத்தின் பெயரால் நடக்கிறது, இன்னொரு நாட்டில் இனத்தின் பெயரால் நடக்கிறது, தேசத்தின் பெயரால் நடக்கிறது, மொழியின் பெயரால் நடக்கிறது. நான் இந்த மொழியை பேசுறவன், என் மொழி பக்கத்தில் யாரும் வர முடியாது, மொழிவரி பிடித்து அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்கிறது. நான் வெள்ளையன் நீ கருப்பன், கருப்பன் அடிமைப்பட்டவன், வெள்ளையன் தான் முதலாளி எஜமான என்று அப்படி அக்கிரமங்கள் செய்கிறார்கள். இதை தீர்ப்பதற்கு உலகத்தில் எத்தனையோ சட்டங்கள் போட்டுட்டாங்க. எல்லா நாட்டிலையும் தீண்டாமை கொடுமையை ஒழிப்பதற்கு சட்டங்கள் இருக்கிறது. மற்ற எந்த நாட்டையும் விட இந்தியாவில் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது. நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இருந்து ஆங்கிலேயருடைய காலத்தில் இருந்து தீண்டாமை கொடுமைக்கு எதிராக சட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய நாட்டிலே தீண்டாமை ஒளிந்திருக்கிறதா? பள்ளிக்கூடத்து மாணவர்களுடைய உள்ளத்தில் தீண்டாமை உணர்வை அகற்ற வேண்டும் என்பதற்காக சின்னஞ்சிறு பருவத்திலேயே சாதிய உணர்வுகள் வளர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக பள்ளி புத்தகங்களிலே கூட எழுதி வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தின் சார்பில் வெளியிடக்கூடிய பள்ளிக்கூடத்து புத்தகங்கள் எடுத்து பாருங்கள், அதனுடைய முதல் பக்கத்தில் அச்சிட்டு வச்சிருப்பார்கள். தீண்டாமை பற்றி தான் வச்சிருக்கிறாங்க. தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல், எல்லா புத்தகத்திலையும் எழுதி வச்சிருக்கிறோம். ஏன் எழுதி வச்சிருக்கிறோம்? படிக்கக்கூடிய குழந்தைங்க எதிர்காலத்தில் சாதி வெறி பிடிச்சி வந்துடக்கூடாது, மத வெறி பிடிச்சி வந்துடக்கூடாது, அதை ஒழிக்கணுன்றதுக்காக இப்படி பல முனைகளில் சட்டங்கள் வழியாக, தண்டனைகள் வழியாக, அறவுரைகள் வழியாக, போதனைகள் வழியாக இப்படி எல்லாம் இதற்கு எத்தனையோ வழிமுறைகளை கண்டு தீர்வு காண்பதற்காக மனிதர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தீர்ந்திருக்கிறதா? என்னத்தை சொன்னாலும் ஒரு பக்கத்தில் போதனையா இருக்கிறது, இன்னொரு பக்கத்தில் தீண்டாமை தலைவிரித்து ஆடிக்கொண்டுதான் இருக்கிறது. கொடியங்களும் பிரச்சனைகளை சந்தித்தோம், மேல உளவு படுகொலைகளை சந்தித்தோம், கீழவெண்மணி படுகொலையை சந்தித்தோம், தாமிரபரணி படுகொலையை சந்தித்தோம், கடைசியா தர்மபுரி கலவரத்தை சந்தித்தோம். இது எல்லாமே எதை காட்டுகிறது? அனைத்தினுடைய அடிப்படையுமே சாதிய வேறுபாடுகள் தான். எல்லாம் சாதிய மையமா வச்சதுதான். ஆனா இங்க பாருங்க, உலகத்தில் இப்படியெல்லாம் தடுக்க முடியாத ஒரு குற்றமாக கருதப்படுகிற இந்த விஷயத்தை இஸ்லாமியர்களிடம் இருந்து இஸ்லாமிய மார்க்கம் துடைத்து எறிந்து விட்டது. முஸ்லீம்களிடத்தில் சாதிய வேறுபாடே கிடையாது. நான் பெரியவன் நீ பெரியவன், நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படிங்கிற அந்த பாகுபாடே இல்லாத அளவிற்கு ஒருவரோடு ஒருவர் சகோதரர்களாக மாறி போயிருக்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த தொழுகை தான் அதற்கு காரணம். தொழுகிற இப்ப நாங்கள்லாம் இன்னைக்கு இந்தியாவில் முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்றால் எல்லாருமே அரபு நாட்டு இறக்குமதிகள் கிடையாது. நபிகள் நாயகம் அரபு நாட்டில் பிறந்தாங்க, அங்கதான் அவர்கள் இஸ்லாத்தை சொன்னார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கு எப்படி இஸ்லாம் கிடைத்தது? இங்க இருக்கிற நாங்க ஒரு 5-6 தலைமுறைக்கு பின்னாடி போனால் நாங்களும் ஏதாவது சாதியை சார்ந்தவர்கள் தான். செட்டியாரா இருந்திருப்போம், முதலையாரா இருந்திருப்போம், கவுண்டரா இருந்திருப்போம், நாடாரா இருந்திருப்போம், பிராமணரா இருந்திருப்போம், தலித்தா இருந்திருப்போம். இந்த நாட்டில் என்ன சாதி அமைப்பு இருந்துச்சோ அந்த சாதியை சார்ந்தவர்களாகத்தான் நாங்களும் இருந்தோம். எங்களுடைய முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ஒரு 6-7 தலைமுறைக்கு பின்னால் தேடி பார்த்தால் எங்கள் அத்தனை பேருடைய பூர்வீகமும் ஏதோ ஒரு சாதியில போய் தான் முடியும். ஆனால் இன்றைக்கு எங்களிடத்தில் சாதி இல்லை. நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு 2 பேரையும் கொண்டு வந்து 2 சாதியிலிருந்து 2 பேர் இஸ்லாத்திற்கு வந்தால் 2 பேரையும் முதல்ல இஸ்லாம் செய்யக்கூடிய வேலை தொழுகையில் வந்து நில்லுங்கள். தொழுகையில பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு நிற்போம். யாரு முன்னாடி வந்தாரோ அவர் முந்தி நிற்பாரு, யாரு பின்னால் வருகிறாரோ அவர் பின்னால் நிற்பார். யாருக்கு அங்கே முன்னுரிமை வழங்கப்படாது. ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, பிராமின்ல இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் வர்றார், தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் இன்னொருவர் வருகிறார். 2 பேரும் பக்கத்தில் நிற்பாங்க. முதல் நாள் தாங்கவே இயலாது. மேல் சமூகத்தை சார்ந்தவருக்கு ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவருடைய தோளோடு தோல் உரசி கொண்டிருந்தால் அவருடைய மனசு ஏத்துக்குமா? ஏன்னா நம்முடைய சமூகத்தில் ரொம்ப வித்தியாசத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அவருடைய கைப்பட்ட அத்திட்டு கால்பட்ட அத்திட்டு அப்படின்ற அளவுக்கு கடுமையாக ஒரு சிலையை சுவிட்சை அமுக்கி கடந்த கால வரலாறுல இந்தியா பார்த்த கொடுமைகள் எல்லாம் இருக்கிறது. ஒரு சுவிட்சை ஆன் பண்ணி ஒரு முக்கியமான அதிகாரி ஒருத்தர், ஆட்சியாளர் ஒருத்தர் மேல் சாதிக்காரர்களுடைய சிலையை திறந்து வைக்கிறார். அதனால சிலை தீட்டுப்பட்டு விட்டது என்று
கங்கையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து சிலையை கழுவி விட்டார்கள். அந்த அளவிற்கு வேறுபாடு கற்பிக்கிற சமூகத்தில் ரெண்டு பேரையும் பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு நிற்க வச்சா முதல் நேரத்தில் தாங்க இயலாது. மீண்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப இஸ்லாம் அதை நிறுத்தி வைக்கும். ரெண்டாம் மட்டும் நிற்பாங்க, மூணாவது தடவை நிற்பாங்க, நாலாவது தடவை நிற்பாங்க. இப்படியே திரும்ப திரும்ப நிற்கும் பொழுது ஆரம்பத்தில் முதல் தடவை பக்கத்தில் நின்று தொழும் பொழுது எப்படி ஒரு வேறுபாடு இருந்துச்சோ, வெறுப்பு இருந்துச்சோ, அந்த வேறுபாடு இருக்குமா? நாள் ஆக 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 குறைந்து 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 ஒரு கட்டத்தில் அது இல்லாமலே போயிடுச்சு. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பள்ளிவாசல்ல போய் நின்றுக்குங்க, தொழுது விட்டு வெளியில வருவாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க, உங்க வலது பக்கத்தில் நின்று தொழுது யாரு, இடது பக்கத்தில் நின்று தொழுது யாருன்னு கேளுங்க. பெரும்பாலும் 90% யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியாது? நாங்க பாக்குறது இல்லை. யாரு நின்னா என்னப்பா, என் பக்கத்துல யார் ஒட்டிக்கிட்டு இருந்தா என்ன, அதுவெல்லாம் மேட்ரு கிடையாது. நானும் சரி அவரும் சரி அத்தனை பேருமே கடவுளுடைய அடிமைகள், கடவுளுக்கு முன்னால் அனைவருமே சமமானவர்கள், எங்களுக்கு இடையில எந்த பேதமே கிடையாது என்று நாங்கள் பக்கத்தில் யார் இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டிய சிந்தனை இல்லாத அளவிற்கு ஒட்டுமொத்தமாக மனித குலத்தை இரண்டரை கலந்து விட்டோம் என்று சொன்னால், இந்த ஏற்பாட்டை செய்து கொடுத்தது எது? தொழுகை தான் ஏற்படுத்தி கொடுத்தது. நம்ம நாட்டில் எத்தனை பேர் ஜனாதிபதியா இருந்திருக்கிறார்கள்? அதுல ஒரு 2-3 பேர் முஸ்லீம்களாக கூட இருந்திருக்கிறார்கள். அப்துல் கலாம் இருந்தாரு, ஃபக்ருதீன் அலி அஹமது இருந்தாரு, ஜாகிர் ஹுசேன் இருந்தாரு. நாட்டினுடைய முதல் குடிமக்கள் இவர்கள் எல்லாம், முதல் குடிமகன் இவர்கள் எல்லாம். அவங்க டெல்லியில ஜனாதிபதி மாளிகையில் இருந்து பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வருவார்கள். வெள்ளிக்கிழமைகள்ல மதிய நேர வழிபாட்டுக்காக வேண்டி வருவாங்க. அது மாதிரி வந்த நேரத்தில் நடந்த சில நிகழ்ச்சிகள் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது. இந்திய மக்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியகரமான செய்தி. ஜாகிர் ஹுசேன் வர்றாரு, ஜனாதிபதி வர்றாரு, மதியம் 1 மணி. தொழுகைக்குரிய நேரத்தில் சீக்கிரமா வந்தா பள்ளிவாசலுக்குள்ள இடம் கிடைத்து விடும். டெல்லியில் இருக்கிற ஜும்மா மசூதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இடங்கள் காலியா இருக்கும். கீழே வெறும் தர இருக்கும், மேல ரூஃப் இருக்காது. பள்ளிவாசல் ரூஃப் போடப்பட்ட பகுதி பாதி தான் இருக்கும், மீதி பகுதி காலியா இருக்கும். அங்கிருந்து வர்றவர் சீக்கிரமா வந்தா உள்பகுதியில இடம் கிடைத்து விடும். ஒரு தாமதமா வர்றாங்க, தாமதமா வந்தா சரியான மே மாதம் கோடை வெயில் கொளுத்துகிறது, தரையில கால் வைக்க முடியல, கொதிக்குது. அவரோடு பாதுகாப்பு படை வீரர்கள்லாம் வர்றாங்க. ஜனாதிபதி வந்தவர் கோடை வெயில்ல தகிதகிக்கிற அந்த வெப்பத்தில் போய் நின்று கொண்டு மக்களோடு மக்களாக சேர்ந்து நிற்கிறார். அவர் போய் நெத்தியை கொண்டு போய் தரையில வைக்கிறாரு. அவருக்கு முன்னால் இருந்தவருடைய கால் இவருடைய தலையில படுது. யாரும் ஜனாதிபதிக்காக பராக்கு சொல்லவே இல்லை. வேற எங்கேயாவது இப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்க்க இயலுமா? ஜனாதிபதி வந்து விட்டார் என்று சொன்னால் ஜனாதிபதிக்கு வேண்டி ஓரம் விடுங்க, வழி விடுங்கம்பாங்க. பள்ளிவாசல்ல யாரும் வழி விடுங்கன்னு சொல்லவும் இல்லை. அப்படியே ஜனாதிபதி கேட்டிருந்தாலும் விட்டுக்கவும் மாட்டான். நான் ஜனாதிபதி வந்துட்டேன், ஒதுங்க நான் முன்னாடி போறேன். முன்னாடி போற ஆளு முதல்ல வர வேண்டியதானே, ஜனாதிபதி யாரும் முன்னாடி போயிடலாமா என்று சொல்லி இஸ்லாமியர்கள் அதை அங்கீகரிக்கவில்லை. ஜனாதிபதிகளும் கோரிக்கை வைக்கல. அவருக்காக வேண்டி பாதுகாப்புக்கு வந்தாங்கள படை வீரர்கள், அவங்க நிழல்ல நின்று நிற்கிறாங்க துப்பாக்கி ஏந்தி, ஜனாதிபதி வெயில நின்று நிற்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வேறுபாட்டை இஸ்லாம் கலைந்திருக்கிறது பாருங்கள். இப்படி தொழுகையில் இருந்து, அரசியல் சட்டத்தில் இருந்து, நடைமுறை போதனைகள் இருந்து, வியாபார நுணுக்கங்கள்ல இருந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்து விதமான சட்டங்களுமே மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டு ஒருவரை விட ஒருவர் உயர்ந்தவர் இல்லை, ஒருவரை விட இன்னொருவர் தாழ்ந்தவரும் இல்லை, அனைவருமே ஒரு தாய் மக்கள் தான், சமத்துவமான மனிதர்கள் தான் என்பதை மனித குலத்திற்கு போதித்து மனித நேயத்தை நிலைநாட்டக்கூடிய வழிகாட்டியாக இஸ்லாமிய மார்க்கம் திகழ்கிறது. இது இஸ்லாத்தை பற்றி உண்டான பல்வேறு செய்திகளில் ஒரு சிறிய துணுக்கை தான் உங்கள் மத்தியிலே சொல்லி இருக்கிறேன். நேரம் போதாத காரணத்தினால் அடுத்த நம்முடைய முக்கிய நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கிற காரணத்தினால் இத்தோடு இதனை நிறுத்தி கொண்டு நம்முடைய கேள்வி பதிலுக்கு நாம் செல்வோம். என்னுடைய பெயர் வேல்முருகன். நான் இப்போது சில தினங்களுக்கு முன்பு தான் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை தெரிந்து கொண்டு இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் இணைந்து கொள்ளலாம் என்று இப்போதுதான் இணைந்திருக்கிறேன். அப்படி இணைந்திருக்கும் போது என்னுடைய குடும்பத்தில் சில எதிர்ப்புகள், சில சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சங்கடத்தில் நான் இருந்த போதிலும் நான் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுது கொண்டு வருகிறேன். அப்படி தொழப்போய் வரும்போது என் வீட்டில் உள்ளவர்கள் அங்கே இப்படிலாம் போகக்கூடாது, வரக்கூடாது என்று தடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையே என் குடும்பத்தார்களை எப்படி அதில் இணைத்துக் கொள்வது, எப்படி நான் இஸ்லாமிய மார்க்கத்தோடு வாழ்வது என்று எனக்கு சில சங்கடங்கள் இருக்கிறது. இதற்கு நீங்கள் சில தெளிவுரைகள் சொன்னால் எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறேன். அண்ணன் வேல்முருகன் என்ன கேட்குறாங்கன்னா, நான் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை படிச்சுட்டேன்,
அதை மனதளவில் ஏற்றுக்கொள்ளவும் செய்திருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் அதை நான் எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த செய்தி ஆரம்பத்தில் தெரிந்திருந்தால் உங்களுக்கு கேள்வி கேட்பதற்கு அனுமதியை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இது வந்து இஸ்லாத்தில் இல்லாத மக்களுக்காக, முஸ்லீம் அல்லாத மக்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நிகழ்ச்சி. முஸ்லீம்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கேள்வி கேட்பதற்கு அனுமதி இல்லை. வேறு வேறு நிகழ்ச்சி இருக்கிறது. உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கேட்டிருக்கணும். இருந்தாலும் முதல் கேள்வியாக கேட்டுவிட்ட காரணத்தினால் ஒரு சில செய்திகளை மாத்திரம் சொல்லிக்கொள்கிறேன். இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை பொறுத்தவரை எப்படி தன்னுடைய குடும்பத்தாருக்கு சொல்லணும்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு வந்து பெரும்பாலும் இஸ்லாத்தின் மீது வைக்கப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டால், இவர்கள் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக பலப்பிரயோகம் செய்வார்கள், வாளை பயன்படுத்தி இஸ்லாத்தின் பால் மக்களை கொண்டு வருவார்கள், வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் இஸ்லாம், இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும், நிர்பந்திப்பாங்க. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நிர்பந்தித்து யாரையும் இஸ்லாத்தின் பால் கொண்டு வரக்கூடாது என்று இஸ்லாமே சொல்கிறது. எந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பால் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நிர்பந்திக்கிறாங்க என்று யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு இஸ்லாம் பதில் சொல்கிறது. குர்ஆன்ல இறைவன் சொல்லக்கூடிய ஒரு வசனம், லா இக்ராஹ ஃபித்தீன், இது குர்ஆன் சொல்லக்கூடிய அரபி டெக்ஸ்ட். இதற்கு என்ன பொருள்? இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஒமன் ஷாஅ ஃபல்யுமின் ஒமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர், இதிலே நல்லது எது கெட்டது எது என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். விரும்புகிறவர் நம்பிக்கொள்ளட்டும், விரும்புகிறவர் மறுக்கட்டும். சொல்ல வேண்டியதான் நம்முடைய கடமை. அது சரியா இருக்குன்னு உங்க உள்ளத்துக்கு பட்டுச்சுன்னா ஏத்துக்குங்க. இல்ல நம்முடைய வழிமுறையே சரியா இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் அதிலே இருந்து கொள்ளுங்க. இது உங்களுடைய விருப்பத்தின் பார்ப்பட்டது. இப்படிதான் குர்ஆன் சொல்கிறது. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா, இஸ்லாம்னா என்னங்கிறத சொல்லுங்க உங்களுடைய குடும்பத்தாருக்கு, மனைவி மக்களுக்கு. நீங்க எதை பார்த்து ஈர்க்கப்பட்டீங்களோ, எது இஸ்லாத்துல சிறந்ததா இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள தகுந்ததா இருக்கிறது என்று எந்த விஷயங்களை பார்த்து உங்களுடைய மனது இஸ்லாத்தை நோக்கி ஆசைப்பட்டதோ அந்த விஷயத்தை உங்களுடைய குடும்பத்தாரிடத்துல சொல்லுங்க, மனைவி மக்களிடத்துல சொல்லுங்க. சொல்வது ஒன்றுதான் வழியே தவிர அதை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. எடுத்து சொல்வது, பேசுவது தான் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கும் மறுக்க வைப்பதற்குமான அடிப்படையாக இருக்கிறது. எனவே உங்களுடைய அறிவுத்திறனை வளர்த்து கொண்டு இஸ்லாத்தை பற்றி உண்டான விஷயங்களை மேலும் மேலும் கிரகித்துக் கொண்டு அது பற்றி விளக்கமாக விரிவாக உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் பேசுங்கள். அவர்களுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் அவர்களும் உங்களோடு சேர்ந்து இந்த கொள்கைக்குரியவர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என் பேர் ஜெயந்திநாதன். முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அதில் முன்ஜென்மத்துக்கோ இல்லை மறுஜென்மத்தை பற்றியோ நம்பிக்கை கிடையாது. அதாவது ஒரு மனுஷனை இறந்துட்டான் அப்படின்னா அவனோட உயிர் வந்து இறைவனோட கைக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ சில குழந்தைகள் பிறக்கும் போதே ஊனமாவோ இல்லை மனநல பாதிக்கப்பட்ட பிறக்குது. அல்லாஹ் வந்து எல்லார் மேலேயும் அன்புள்ளவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த குழந்தைகள் மேல மட்டும் ஏன் அப்படி பிறக்குது? இதே மறுஜென்ம மேலேயோ முன்ஜென்ம மேலேயோ நம்பிக்கை இருக்கிறவங்க அப்படின்னா இவன் போன ஜென்மத்துல பண்ண பாவம் அதனால இப்படி பிறந்திருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இதுல நம்பிக்கை இல்லாததுனால இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அது எனக்கு தெரியல. நல்லது சகோதரர் ஒரு நல்ல கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது உலகத்துல வந்து இறைவன் சில பேரை படைக்கும் போது குறைபாடுகளோடு படைக்கிறாரு, அது ஏன் இறைவன்கிற இரக்கமுடையவர்னு சொல்றீங்க? அவர் வந்து மனித குலத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார், நேசம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறீங்க. அப்ப நேசம் கொண்டிருக்கிற இரக்கம் கொண்டிருக்கிற இறைவன் மனிதர்கள் சில பேரை குழந்தை பருவத்திலேயே ரொம்ப கோரமா படைச்சிடுறாரு. பெரியவங்களை ஆனதுக்கு பிறகும் அவருடைய உடல்ல, பொருளாதாரத்துல, குடும்ப வாழ்க்கையில ரொம்ப சிரமங்களை கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கிற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் இருக்குது. இரக்கமுடைய கடவுள், எல்லாவற்றையும் செய்வதற்கு தகுதி பெற்ற கடவுள், எல்லாரையும் நல்ல முறையில் வச்சிட வேண்டியதானே? நல்ல உடல் ஆரோக்கியத்திலையும் எல்லாரையும் நல்லா வச்சிடலாம், பொருளாதாரத்திலையும் எல்லாரையும் நல்ல உயர்வாக மாற்றி விட்டுறலாம், அறிவுலையும் எல்லாத்துலேயும் எல்லாரையும் ஒரே சமமா ஈக்குவலா உயர்வுபடுத்திடலாம். ஏன் இப்படி சில பேரை தாழ்த்தி இருக்கிறார் என்று அவங்க கேட்கிறாங்க. இவ்வாறு இறைவன் தாழ்த்தியது ஏதோ அறிவற்ற தன்மையின் வெளிப்பாடு அல்ல. இது மாதிரி இறைவன் சில பேரை தாழ்த்தி இருப்பது, சில பேரை உயர்த்தி இருப்பது, சில பேர் நல்ல ஆரோக்கியத்தோடு படைத்திருப்பது, சில பேரை நோஞ்சான்களாக உருவாக்கி இருப்பது, சிலரை ஏழையாக வைத்திருப்பது, சிலரை பணக்காரர்களாக மாற்றி இருப்பது, இவை அனைத்துமே ஒரு தீர்க்கமான அறிவின் வெளிப்பாடு. இந்த உலகம் இயங்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால்தான், இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு நான் ஆரம்பத்தில் சொன்ன மனித ஏற்றத்தாழ்வு இல்லை, பொருளாதார அறிவு உடல் ஆரோக்கியம் இருக்குத, இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால்தான் உலகத்துல மனிதர்கள் வாழ இயலும். இந்த ஏற்றத்தாழ்வு மட்டும் இல்லைன்னு வச்சுக்குவோம், ஒரு வாரத்துல ஒட்டுமொத்த மனித குலமும் காலி. ஒரே ஒரு வாரம் டயம் எல்லாத்தையும் ஈக்குவல் ஆக்கி விட்டார் கடவுள்.
ஒரு பய உலகத்தில் இருக்க இயலாது. ஏன்னு கேட்டா மனிதர்களை பத்தி சொல்லும் போதே நம்ம சொல்லுவோம் சோசியல் அனிமல், ஒரு சமூக விலங்கு. சமூக விலங்குனா என்ன அர்த்தம்? ஒருத்தன் இன்னொருத்தனை சார்ந்து இருக்கிறான், அடுத்தவனுடைய உதவி இல்லாம இவன் மாத்திரம் தனியா வாழ முடியாது. இப்ப நான் எனக்கு ஆடை தேவை, எனக்கு உணவு தேவை, எனக்கு வீடு தேவை, எனக்கு புத்தகம் தேவை, எனக்கு பயன்படுத்தக்கூடிய தளவாட சாமான்கள் தேவை. இவை அனைத்தையும் நான் ஒருவனே தயாரித்துக் கொள்ள முடியுமா? நான் எனக்கான ட்ரெஸ்ஸை தயார் பண்றதுக்காக நானே போய் விவசாயம் பண்ணி, நானே பருத்தியை விதைச்சி, பஞ்சை எடுத்து நூலா திரிச்சு, மிஷின்ல கொடுத்து, துணியா மாத்தி, தையல் தச்சு போட்டுட்டு வந்துதான் மேடையில் நிக்கணும்னா சாத்தியமா? அது எனக்காண்டி ஒருத்தர் பஞ்சு விதைப்பாரு, இன்னொருத்தர் நூலை திரிப்பாரு, இன்னொருத்தர் துணியா மாத்துவாரு, இன்னொருத்தர் தையல் தப்பாரு, நான் காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஒவ்வொருத்தரும் அப்படிதான். கட்டடம் கட்டணும், எல்லா வேலையும் நானே செய்யலாது. உணவுக்கு சாப்பாடு தேவை, நானே விதைச்சு, நானே நெல்லை அறுவடை பண்ணி, நானே அரிசியாக்கி சமைச்சு சாப்பிட்டு போட்டு வீட்டை விட்டு வெளியே வரணும்னா நான் எந்த காலத்துல சாப்பிடுறது? சாப்பிட இயலாது. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மட்டத்தில் இருக்க வேண்டும். எல்லாரையும் ஒரே ஈக்குவலா வச்சா, உதாரணத்துக்கு பொருளாதாரத்தை எடுத்துக்கங்களேன், எல்லாத்தையும் செல்வந்தர்களா 10 கோடி ரூபாய் சொத்து நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும், ஒருத்தன் கூட ஏழை கிடையாது. எனக்கும் 10 கோடி இருக்கு, உங்களுக்கும் 10 கோடி இருக்கு, நாட்டில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் 10 கோடி ரூபாய் இருக்கிறது. என் வீட்டில் அறுவடை பண்ணணும், என் சாப்பாட்டுக்காக வயல்ல இறங்கி விதைக்கணும். யாரு விதைப்பா? யாரையா போய் நான் கூப்பிடுவோம்ல, எப்பா விதைச்சு அறுவடை பண்ணி கொடு. நான் ஏன் உன் வீட்டுல இருந்து அறுவடை பண்ணணும்? நீ என் வீட்டில் அறுவடை பண்ணு, உனக்கு நான் காசு தர்றேன். ஏன் அவர் தான் காசு வச்சிருக்காரு? இவர்கிட்ட 10 கோடி இருக்கு, அவர்கிட்ட 10 கோடி இருக்க. என் வீட்டு பாத்ரூமை கழுவி விடணும்பா, என் வீட்டு பாத்ரூமை கழுவி நீ கழுவி விடுறியா? எனக்கு துணி தைச்சு தரணும்பா, எனக்கு தைக்க வேண்டியது நீ தைச்சு தரியா? எந்த காரியமா இருந்தாலும் சரிதான். அப்போ ஒருத்தர் அப்படி ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால என்கிட்ட எது இல்லையோ அதுக்காக நான் இன்னொருத்தர் போய் நிக்கிறேன், அவர்கிட்ட எது இல்லையோ அதை என் கையில இருந்து கொடுக்கிறேன். பெரிய அறிவாளி இருக்கிறார், அறிவற்றவர்கள் அறிவாளி இடத்துல போய் அறிவை வாங்கி கொள்கிறார்கள், அந்த அறிவாளிக்கு தேவையான பணத்தை கொடுக்கிறார்கள். ஒரு நோயாளி இருக்கிறார், மருத்துவர் இடத்துல போய் இன்ஜெக்ஷன் போட்டு நோயை தீர்த்துக் கொள்கிறார். நோயாளியிடம் இருக்கிற பணத்தை பெற்று அவர் குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார். நோயாளி இல்லைன்னா டாக்டருக்கு வேலை இல்லை, டாக்டர் இல்லாட்டி நோயாளிய நோயை தீர்க்க வழி இல்லை. பெரிய செல்வந்தர் இல்லாட்டி அவரிடத்துல கூலி வேலை பார்க்கறதுக்கு ஏழைகள் இல்லை. ஏழைகள் இல்லைன்னு சொன்னா பெரிய செல்வந்தருடைய குடும்ப வாழ்க்கையை நடத்த இயலாது. அப்ப இவர்கள் அவரை, அவர்கள் இவரை, ஒருவர் இன்னொருவரை சார்ந்து வாழணும்னா இந்த ஏற்றத்தாழ்வு கண்டிப்பா அவசியம். ஒருத்தர் அறிவாளியா இருக்கணும், சில பேர் அறிவற்றவரா இருக்கணும். ஒருத்தர் பலசாலியா இருக்கணும், சில பேர் பலம் இல்லாதவரா இருக்கணும். ஒருத்தர் பணம் உள்ளவரா இருக்கணும், சில பேர் பணம் இல்லாதவரா இருக்கணும். அப்படி இருந்தா தான் ஒருத்தர் இன்னொருத்தரத்துல போய் கலந்து தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அதுக்காகத்தான் இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் எல்லாம். ஒரு குழந்தை இப்படி இருக்குதா, இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ணுவார். அதுக்கான பிரச்சனை என்ன, அதை சிந்திக்கிறதுக்கு ஒரு ஆள் மெனக்கெடுவார். அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒருத்தர் உழைப்பார். பிரச்சனையை தீர்த்ததற்குரிய கண்டுபிடிப்பை உலகத்திற்கு தருவார். அதனால் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு அவருடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவார். அப்ப இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதனால்தான் உலகம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த விதமான ஏற்றத்தாழ்வு குறைபாடு இல்லாமல் அனைத்து மனிதர்களையும் ஒரே சீராக, ஒரே இயக்கத்திலே, ஒரே நிலத்திலே கொண்டு வந்து கடவுள் நிறுத்துவார் என்று சொன்னால் அது இந்த மனித குலத்திற்கு செய்கிற கேடு. மனித குலம் தலைக்க வேண்டும் என்றால் ஏற்றத்தாழ்வு அவசியம் என்ற அடிப்படையிலே தான் குழந்தைகள் பிறக்கிற பொழுது கூட சிலரை நல்ல ஆரோக்கியத்தோடும் சிலரை ஆரோக்கிய குறைவோடும் கடவுள் படைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது அந்த படைப்பின் ரகசியங்களை சிந்தித்து பார்த்தாலே நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இந்த உலகத்தின் கடைசி வேதம் குரான் சொல்றீங்க, ரிக் வேதம் இல்லையா? அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க. அதுவும் இல்லாம குரானை உலக பொதுமுறையாக்கணும்னு வேற சொல்றீங்க, எதுக்காக தெரிஞ்சுக்கலாமா? தம்பி பேரு காமராஜ். காமராஜ் நல்ல கேள்விதான் கேட்கிறாரு. என்னன்னா, இறுதி வேதம் குரான்னு சொல்றீங்க, ஏன் மற்ற வேதங்களை சொன்னா என்ன அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நான் டீப்பா பதில் சொல்ல விரும்பல. சாதாரணமாகவே இறுதி என்று சொல்றதா இருந்தால் எதை சொல்வோம்? எது இறுதியாக வருகிறதோ அதான் இறுதியாக சொல்வோம். வரலாற்று அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு பேச்சுக்கு அதை இறைவேதம் என்று ஒத்துக்கொண்டு பேசுவதா இருந்தாலும் வரலாற்று அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் எது முதல்ல எது ரெண்டாவது? பைபிளுக்கு பைபிள் குரானுக்கு முந்தியது, ரிக்கு குரானுக்கு முந்தியது, எஜூர் குரானுக்கு முந்தியது, சாமம் குரானுக்கு முந்தியது, அதர்வனம் குரானுக்கு முந்தியது. உலகத்தில் காட்டப்படுகிற பெரும்பாலான நூல்கள் சீக்கியர்களுடைய கிரந்தங்கள்ல இருந்து பௌத்த மத வேதங்கள்ல இருந்து பெரும்பாலும் உலகத்திலே காட்டப்படுகிற அத்தனை வேத நூல்களாக மக்களிடத்திலே கருதப்படுகிற நூல்கள்ல கடைசி நூலா இதானே இருக்குது. அப்ப இதைத்தானே இறுதின்னு சொல்ல முடியும். எது லாஸ்டா வந்துச்சோ அதான் இறுதி. அந்த அடிப்படையில் இதை இறுதி வேதம் என்று சொல்கிறோம்.
ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய இறுதி வேதத்துக்கு அர்த்தம் வேறு. இது பொதுவாக நீங்கள் சொல்லக்கூடிய கான்செப்ட் அடிப்படையில் இறுதிக்கு காரணம் இது. நாங்கள் இறுதி வேதம் சொல்றோம்ல, அது இந்த ரிக்கி யஜூர் சாமத்தை வைத்தோ அல்லது பைபிளை வைத்தோ அந்த அடிப்படையில் சொல்லலை. எங்களுடைய நம்பிக்கைப்படி உலகத்தில் இறைவன் மனிதர்களை படைத்ததற்கு பிறகு அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக ஒவ்வொரு காலத்திலேயும் ஒரு வேத நூலை உலகத்திற்கு வழங்கி கொண்டே இருந்தார். ஒவ்வொரு காலத்து மக்கள் அவர்களுடைய கால சூழ்நிலை, அவர்களுடைய அறிவு, அவர்களின் தேவை அனைத்தையும் பூர்த்தி செய்கிற விதத்தில் அதிலே சட்டங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அப்படியே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இஸ்லாமிய நம்பிக்கைப்படி உலகத்தில் முதலாக தோற்றுவிக்கப்பட்ட மனிதர் ஆதாம். ஆதாம் ஏவாளுங்கிறாங்கல்ல, அந்த ஆதாம் தான் முதல் மனிதர். அந்த முதல் மனிதரிலிருந்து ஏராளமான வேத புத்தகங்களை இறைவன் வழங்கி கொண்டே வந்தார். அப்படி வழங்கப்பட்ட அந்த தொடர்ச்சியின் கடைசியாக நபிகள் நாயகம் அவர்கள் வழியாக திருக்குர்ஆன் என்ற வேத புத்தகத்தை உலகத்திற்கு கொடுத்தார். அந்த நபிகள் நாயகத்திற்கு பிறகு இறைவனின் தூதர்களாக யாரும் வரமாட்டார்கள். எனவே இறைவனின் தூது செய்தியின் கடைசி செய்தியாக குர்ஆன் இருக்கிறது என்று இறைவேதம் என்று நாங்கள் நம்புவதற்கு அதுதான் முக்கிய காரணம். ஒன்று. ரெண்டாவது, அதுக்குள்ளே ஒரு துணை கேள்வி கேட்கிறார். என்ன துணை கேள்வி? உலக பொதுமறைன்னு சொல்றீங்களே, உலகத்துக்கெல்லாம் இது பொதுவானதா? உலகத்துக்கெல்லாம் பொதுவானதுதான். அதில் நீங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற எதுவுமே முஸ்லீம்களுக்கு உள்ளதே கிடையாது, முஸ்லீம்களுக்கு மட்டும் உள்ளது கிடையாது. அப்படித்தான் பெரும்பாலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்களே பல பேர் என்னமோ குர்ஆன் அவங்களுடைய குலச்சொத்து மாதிரி நினைச்சுக்கிட்டு அது நமக்கு உள்ளது. குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே என்று பேசுகிறார். மனிதன்னா என்ன அர்த்தம்? இந்துவும் மனிதன் தான், கிறிஸ்தவனும் மனிதன் தான், பௌத்தனும் மனிதன் தான், கடவுளை மறுக்கிறவனும் மனிதன் தான். மனிதனே என்று அழைத்து பேசுவதிலிருந்து ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் உண்டான நூல் இந்த நூல் என்பது அந்த வார்த்தையிலிருந்து தெளிவாகி விடுகிறது. ஒன்று. இரண்டாவது, மொத்த உலகத்து மக்களுடைய கேள்விகளுக்கும் தேவைகளுக்கும் பதிலளிக்கிற விதமாக குர்ஆனில் உள்ள சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க வேற எந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும் சரிதான், ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க, அல்லது ஒரு காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. காலம் கடந்து எல்லா காலத்து மக்களுக்கும் பதிலளிக்கிற மாதிரியோ அல்லது எல்லா நாட்டு மக்களுக்கும் தேவையான தீர்வை சொல்லுகிற மாதிரியோ எந்த புத்தகத்தையும் பெரும்பாலும் காட்ட இயலாது. நம்ம நாட்டில் அரசியல் சாசன சட்டம் இருக்கிறது. பெரிய பெரிய அறிவாளிகளாக கூடி அமர்ந்து கண்டுபிடித்த ஒரு பெரும் தொகுப்பு. அது பல நாட்டு சட்டங்களை பார்த்து படித்து அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி நம்ம நாட்டுக்கு தேவையானது மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க. நம்ம நாட்டில் உள்ள சட்டத்தை கொண்டு போய் அமெரிக்காவில் ஃபாலோ பண்ண முடியுமா? அங்கே உள்ளவங்களுக்கு அது பொருந்தாம போயிடும். இங்கே இருக்கிற சட்டத்தை கொண்டு போய் இலங்கையில் ஃபாலோ பண்ண முடியுமா? அவங்களுடைய காலத்துக்கு தகுந்த மாதிரி, ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, மக்களுடைய மனோநிலைக்கு தகுந்த மாதிரி அப்படித்தான் சட்டம் ஏற்றி வைத்திருப்பார்கள். இப்படி எந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும் மொத்த உலகத்தையும் உலகத்திற்கெல்லாம் பொதுவான வழிகாட்டுதலை முன்வைக்கக்கூடிய செய்தி என்று எதையும் காட்ட முடியாது. குளிர்காலத்து பனிப்பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு சட்டம் தனியாக இருக்கும். அதே கோடை வெப்ப பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு வேறு சட்டம் தான் இருக்கும். ஆனால் குர்ஆனை படித்தால் பனிப்பிரதேச மக்களுக்கு தேவையான சட்டங்களும் அதிலே இருக்கிறது, வெப்ப பிரதேச மக்களுக்கு தேவையான சட்டங்களும் இருக்கிறது. வியாபாரத்தில் என்ன மாதிரியான வியாபாரம் செய்யக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரிதான், அத்தனை வகையான வியாபாரத்திற்கு உரிய வழிகாட்டுதல் குர்ஆனில் இருக்கிறது. இப்படி எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு செய்தியாக குர்ஆன் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். இப்ப நீங்க திருக்குறள் எடுத்துக்கோங்க. திருக்குறளை சொல்லும் போது எல்லாருமே இதைத்தான் சொல்லுவாங்க, உலக பொதுமறை, ஏழை வார்த்தைகளுக்குள் எழுகடலை புகட்டி இருக்கிறார் வள்ளுவர். உண்மையிலே பெரிய பாராட்டு தகுந்த விஷயம் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. 7 வார்த்தைகளுக்குள்ள திருவள்ளுவர் சொல்லி சென்றிருக்கிற செய்திகள் அற்புதமானவை. ஆனால் எல்லா காலத்து மக்களுக்கும் எல்லா ஊர் மக்களுக்கும் எல்லா காலத்திற்கும் பொருந்துகிற விதமாக அதிலே செய்தி இருக்கிறதா படிச்சு பார்த்தா ஒரு 75% பொருந்தி போச்சுன்னா 25% பொருந்தாது, உலகத்துக்கே பொருந்தாது, மக்களுக்கே பொருந்தாது, இந்த மக்களுக்கு பொருந்தாது என்று கழிக்கப்படுகிற விதத்தில் ஏராளமான விஷயங்களையும் திருவள்ளுவர் சொல்லிட்டு தான் போயிருக்கிறார். அவர் வாழ்ந்த கால சூழல் தமிழ் சூழல். தமிழ் மக்களிடத்துல திருவள்ளுவர் பிறந்தாரு. தமிழ் மக்களை பார்க்கிறார். பார்த்து விட்டா அந்த காலத்தில் தமிழ் மக்களுடைய நடவடிக்கைகள்ல கணவன் மனைவியினுடைய அந்த உறவை பத்தி சொல்லும் பொழுது கணவன் என்னமோ ஒரு கடவுளுடைய அந்தஸ்திலையும் மனைவியை ஒரு பக்தியுடைய அந்தஸ்திலையும் தான் வைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கும் கூட நம்ம சமூகத்தில் அப்படி ஒரு பெரிய மாற்றம் வந்துடல. இன்னைக்கும் பல குடும்பம் அப்படித்தானே இருக்குது. கணவன்னா ரொம்ப உயர்ந்த இடம், மனைவினா அவனை விட ரொம்ப மட்டமான தாழ்ந்த இடம். அவன் சாப்பிட்டு போட்டு மிச்சம் வச்சதுதான் பொஞ்சாயத்து திங்கணும் என்றெல்லாம் கட்டுப்பாடு உருவாக்கி வச்சிருக்கிறோமே, அதுவெல்லாம் இதற்கான எடுத்துக்காட்டுகள்.
அப்ப அவர் அந்த காலத்தில் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம நாட்டில் இருந்த ஒரு வழிமுறை என்னன்னு கேட்டா, கணவனுடைய காலில் விழுந்து வணங்குவது. மக்கள்லாம் அதை ரொம்ப புனிதமாக கருதி கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன பண்றாரு, நல்லா இருக்கிற ஒரு பஞ்சாயத்தனுடைய புருஷனுக்கு ரொம்ப பணிவிடை செய்து கட்டுப்பட்டு நடந்தா குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் போல இருக்குத அப்படின்னு சிந்திக்கிறார். உடனே ஒரு குறளை எழுதி வைக்கிறார். எப்படி எழுதி வைக்கிறாரு, கணவனை பத்தி சொல்லும் பொழுது, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. கடவுளை தொழாமல், தெய்வம் தொழால் கடவுளை கும்பிடல, ஆனால் தான் கட்டிய கணவனை கும்பிடுகிறார். கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. அப்படி ஒரு பொம்பளை, கருப்புள்ள பொம்பளையா இருந்து புருஷனை கும்பிட்டு வாழ்ந்து வந்தால் அவள் வானத்தை பார்த்து மழை பொழி என்றால் வானம் மழை பெய்து விடும். இது மொத்த உலகத்துக்கும் பொருந்துன்னு சொல்ல இயலுமா? எந்த உலகத்துக்குமே பொருந்த மாட்டேங்குது. இந்தியாவுக்கு கூட பொருந்த மாட்டேங்குது. காலில் உழுறாங்க, கும்பிடுறாங்க, வணங்குறாங்க, பார்த்துவிட்டு நீ அப்படி செய்யுமா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். காலில் விழுந்து வணங்குகிற அளவிற்கு கடவுளுடைய அந்தஸ்தா கணவனுக்கு இருக்கிறது. இந்த மனைவியை அவன் படைத்தானா? அவன் தான் உருவாக்கினானா? அவன் தான் அவளை மெட்டீரியலை வச்சு தயார் பண்ணினானா? அப்படி தயார் பண்ணி இருந்தால் கூட படைத்தவன் கடவுள், படைக்கப்பட்டவள் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, ஒரு அக்ரிமெண்ட்ல 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. யாரோ பெத்த புள்ள, அவ இவன் யாரோ பெத்த புள்ள, 2 பேருக்கும் சம்பந்தமே இல்லை. நீயும் நியாயம் யாரோ கேரோன்னா இலக்கியத்துல, உந்தையும் தந்தையும் எம்முறை கேளீர். உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் எந்த விதத்துல சொந்தம்? ஒரு சொந்தமும் இல்லையே, உனக்கு எனக்கு எந்த டச்சும் இல்லையே. செம்புள பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. ஆனாலும் 2 பேரும் எப்படி செம்மண்ல பட்ட தண்ணி மாதிரி மிக்ஸ் ஆகி போயிட்டோம். வானத்திலிருந்து பெய்யக்கூடிய தண்ணி செம்மண் தரையில பட்ட உடனே அப்படி செந்நீரா மாறி போகுத, அது மாதிரி யாரோ பெத்த புள்ள நீ நானு 2 பேரும் சேர்ந்து 2 கலந்துட்டோமே என்று பாடி வச்சிருக்கான். சம்பந்தமே இல்லாத ஒன்றை போய் கடவுளுடைய அந்தஸ்தை கொடுக்கணும்னா கொடுக்க இயலாது, கொடுக்க கூடாது. ஆனா வள்ளுவர் கொடுத்து வைத்திருக்கிறார். இது கேள்வி ஏற்படுத்துகிறது. இதை போய் எப்படி உலக பொதுமறைன்னு சொல்றீங்க? இப்படி எந்த நூலையுமே ஒட்டுமொத்த உலகத்துக்கான பொதுமறை நூல், வழிகாட்டி நூல், ஏற்றுக்கொள்ள தகுந்த நூல் என்று வாதம் வைப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லாமல் பல்வேறு கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நான் நம்புகிற இந்த குர்ஆனை பொறுத்தவரை, இந்த இறைவேதத்தை பொறுத்தவரை இது உலக பொதுமறை என்பதற்கு எல்லா விதமான சான்றுகளும் உள்ளே இருக்கிறது. எல்லா மக்களுக்கும் தேவையான வழிகாட்டுதலோடு தான் இந்த புத்தகம் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இதை உலக பொதுமறை என்று நாங்கள் சொல்லி வருகிறோம். நான் காஞ்சிபுரத்தில் பணிபுரிகின்ற காலத்தில் பைபிள் படித்தேன். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் குர்ஆன் படிக்க வேண்டும் என்று கேட்டேன். மறுநாளே சென்னையிலிருந்து தாங்கள் அனுப்பி வைத்தேன். அதற்கும் நன்றி சொல்கிறேன். முதலில் மார்க்கம் என்றால் என்ன, மதம் என்றால் என்ன, விளக்கம் தேவை. மார்க்கத்துக்கும் மதத்துக்கும் உண்டான வேறுபாடு என்னன்னு கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா, இஸ்லாத்தை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்லுகிறோம். மற்றவங்களை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் இந்து மதம், கிறிஸ்தவ மதம் என்ற வார்த்தையில சொல்லப்படுகிறது. 2க்கும் உண்டான வேறுபாடு என்ன? மதம் என்று சொன்னாலே கடவுளை மையப்படுத்திய சித்தாந்தத்தின் தொகுப்பிற்கு பெயர் மதம். சமூக அடிப்படையிலும் சரி, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி சொல்லக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையிலும் சரி, மதம் என்று சொன்னால் ஒரு கடவுளை மையப்படுத்தி, மறைபொருள் ஒன்றை மையப்படுத்தி, நம்ம எல்லாம் ஆட்டுவிக்கிற சக்தி ஒன்று இருக்கிறது என்ற ஒரு பவர்ஃபுல் சக்தியை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கிற சித்தாந்த தொகுப்பிற்கு பெயர் மதம். இதுதான் சொல்லப்படுகிற, நாமும் ஏற்றுக்கொண்டிருக்கிற அகராதிகளும் சொல்லக்கூடிய விளக்கம் இதுதான். இந்த மதம் என்ற இலக்கணத்தின்படி எல்லாமே மதம் தான். இஸ்லாமும் மதம் தான். ஏன்னா இஸ்லாத்திலையும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. கடவுளை சுற்றி பல்வேறு சித்தாந்தங்கள் உருவாக்கப்பட்டு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இந்து மதத்திலையும் அப்படித்தான் இருக்கிறது, கிறிஸ்தவ மதத்திலையும் அப்படித்தான் இருக்கிறது, பௌத்தத்திலையும் இருக்கிறது. அப்ப நாம காணக்கூடிய எல்லா இந்த மத நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை சார்ந்த எல்லா இடங்களிலுமே எல்லாருக்குமே மதம் என்பதை பொருத்தி பார்க்கலாம். ஆனா நாங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தாம அதையும் பயன்படுத்துவோம். சில நேரங்களில் தேவைப்படும் போது ரொம்ப அரிதாக பயன்படுத்துவோமே தவிர பெரும்பாலும் மார்க்கம் என்ற சொல்லைத்தான் பயன்படுத்துகிறோம். ஏன்னு கேட்டா, மார்க்கம் என்றால் வழி என்ற அர்த்தம். பஸ் ஸ்டாண்ட்ல எழுதி போட்டிருக்கிறாங்கல்ல, மதுரை மார்க்கமாக, சென்னை மார்க்கமாக, சென்னை வழியாக புரிஞ்சுக்கிறோம்ல. இதை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வழிமுறை. வெறுமனே கடவுள் எப்படி என்பதை மட்டுமே சொல்லிவிட்டு கடவுளுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அதை மட்டுமே சொல்லி முடிச்சுக்கிற வழிமுறை இல்லை இஸ்லாத்துல. அதை தாண்டி ஒவ்வொரு ஸ்டெப்பை பத்தியும் பேசு. நீங்க கடையில போய் வியாபாரம் பண்ணனா எப்படி வியாபாரம் பண்ணணும், அதுக்கு பெரிய ரூல் போட்டு வச்சிருக்கு இஸ்லாம்.
அது மாதிரி ரூலை நீங்க எல்லா மதத்திலையும் பார்க்க இயலாது. மனைவி இடத்துல குடும்பம் நடத்துறீங்க, எப்படி குடும்பம் நடத்தணும் அதுக்கு ஒரு ரூல் இருக்கிறது. குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பிறந்தா குழந்தை எப்படி வளர்க்கிறது அதுக்கு ஒரு ரூல் இருக்கிறது. நீங்க ஆட்சி தலைவர் ஆயிட்டீங்க, எப்படி சட்டம் போடணும் எப்படி தண்டிக்கணும் அதுக்கு ரூல் இருக்கிறது. நீங்க கழிவு அகற்றுவதற்காக கழிவறைக்கு போறீங்க, அங்க கூட இஸ்லாம் வரும். ஒண்ணுக்கு இருக்க போறோம்னு வச்சுக்குவோம், எப்படி ஒண்ணுக்கு இருக்கணும், எப்படி சுத்தப்படுத்தணும், அதுல இருந்து அந்த சமூகத்தை எப்படி பாதுகாக்கணும். கழிவு தானே, எங்கிட்டு வேணாலும் திறந்து விட்டுறாதப்பா, சமூகத்துக்கு நிறைய கேடு வந்துடும், கிருமிகள் உருவாகும், நோய் நொடிகள் ஏற்பட்டுரும். அதனால ஒரு சிறுநீர் கழிக்க போகிறாய் என்றால் எந்த இடத்துல சிறுநீர் கழிக்கிறது, எப்படிப்பட்ட இடத்துல கழிக்க கூடாது, எறும்பு புத்துல சிறுநீர் கழிக்காத, மரத்தின் நிழலுக்கு கீழே சிறுநீர் கழிக்காத, இப்படி எல்லாம் எதை எடுத்தாலும் சரி ஒண்ணுக்கு ரூலை வகுத்து கொடுத்து சாப்பிடுறது, தூங்குறது, படுக்கையில போய் படுக்கை விரிச்சு படுக்கிறவங்கள எல்லாரும் சும்மா சாதாரணமா படுத்துக்கிட்டு இருப்போம். இஸ்லாம் அதை கூட சொல்லும், படுக்கையை விரிக்கும் போது இப்படி விரிக்கிறது, சும்மா விரிச்சு விட்டுறாத, உதறணும், அது ஒரு ரூல், சட்டமாகவே. நடைமுறையில செய்து கொண்டிருப்போம் பல விஷயங்களை, ஆனால் சட்டமாக போட்டு இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதான்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே சொல்லப்பட்டிருக்காரு. எந்த மதத்திலையுமே மத வழிபாடுகளும் சித்தாந்தங்களும் இருக்கும், கடவுள் நம்பிக்கை இருக்கும், கடவுளுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் இருக்கும், அத்தோட முடிஞ்சு போயிருமே தவிர ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னையும் கவனித்து இதை எப்படி ஃபாலோ பண்றது அதை எப்படி ஃபாலோ பண்றது என்பதை சொல்லிக் கொடுக்கிற ஒரு வழிகாட்டி புத்தகமாக, வழிகாட்டியாக இஸ்லாம் திகழ்கிற காரணத்தினால் இஸ்லாத்தினை நாங்கள் மார்க்கம் என்ற வார்த்தையில் குறிப்பிட்டு அழைத்துக் கொண்டிருக்கிறோம். என் பேர் அரவிந்த், அருப்புட்டிலிருந்து வர்றேன். முஸ்லீம் நண்பரை பற்றி நிறையா பழகிருக்கேன், உண்மைக்கு வந்து நல்லா பழகுவாங்க, அது எனக்கு தெரியும். தொப்புள்குடி உறவுன்னு சொன்னீங்க, அந்த தொப்புள்குடி உறவு வந்து இறக்கும் போது வந்து உங்களோட தர்கா தாண்டி போகும்போது இந்து மதத்துலேருந்து தாரத்தப்பட்டியோட தான் போவாங்க. அது வந்து இந்து மதத்தை சார்ந்தது. புரியல, கொட்டடிக்கிறதா? கொட்டடிக்கிறது, ஆமாம். பள்ளிவாசலை கடந்து செல்லும்போது மட்டும் யாரும் அடிக்க மாட்டாங்க, அது எதுக்காக? அண்ணன் ஒரு சமூக ரீதியான பல இடங்கள்ல பிரச்சனைகளை தோற்றுவித்திருக்கிற நமக்கு இடையில இணக்கம் உருவாகணும்னா இந்த பிரச்சனைகள்லாம் பேசப்படும். அப்பதான் இந்த சமூக பிரச்சனைகள் ஒளிந்து ஒரு மனிதநேயம் வளரும். நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, பள்ளிவாசலையும் முஸ்லீம்கள் வசிக்கிற பகுதிகளையும் கடந்து செல்லும் பொழுது நாங்க இறந்த சடலத்தை தூக்கிட்டு போனா கொட்டடிச்சுட்டு பாட்டு படிச்சுட்டு போறோம், உங்க ஏரியாக்குள்ள வரும்போது செய்யக்கூடாதுங்கிறாங்களே, இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த கொட்டடிக்கிற கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ விதங்கள்ல கொட்டடித்து ஆட்டு பாடி இது மாதிரியான வேலைகள் காலங்காலமாக நம்முடைய சமூகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. பல வருடங்களாக இந்து மத சமூக அடிப்படையில் உண்டான செயல்பாடுகள் முஸ்லீம்கள் வசிக்கிற பகுதியில் எல்லாம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் சமீப காலமாக கொஞ்ச நாட்களாக இந்த ஊர்வலம் போகிறோம் என்ற பெயரில் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில உரசலை உண்டாக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டுருச்சு. விரும்பியோ விரும்பாமலோ உரசலை ஏற்படுத்தணும், சண்டைகளை உருவாக்கணும் என்று சொல்லிய வலுக்கட்டாயமாக எந்த தேவையும் இல்லாம நாங்க இந்த வீதி வழியா தான் போவோம் என்று சில பேர், சில அமைப்பை சார்ந்தவர்கள் அது மாதிரி அடம் பிடிச்சு முஸ்லீம்களுடைய பகுதிகளை கிராஸ் பண்ணி போவோம் என்று போக வச்சு கடைசியில் அனுமதி கொடுத்து போக விட்டா என்ன ஆயிடுச்சு தெரியுமா? நாட்டில் பல ஊர்களில் கலவரங்கள், முத்துப்பேட்டையில் கலவரம், திண்டுக்கல்லில் கலவரம், நாட்டில் பல ஊர்களில். இந்த விநாயகர் சதுர்த்தி எடுத்துக்கோங்களேன், விநாயகர் சதுர்த்தியை மையப்படுத்தி அதில் தான் ஊர்வலம் ஆரம்பமானது. அதுக்கு முந்தி எவ்வளோ ஊர்வலம் இருந்துச்சு, அந்த ஊர்வலத்தில் பஞ்சாயத்தே வரல. அவங்க விசாம போய்கிட்டு இருப்பாங்க, இவங்க பள்ளிவாசல தொழுதுகிட்டு இருப்பாங்க. ஒருவேளை பள்ளிவாசல தொழுகை நடந்து கொண்டிருக்குமானால் தொழுகைக்குரிய நேரமாக இருந்தால் கடந்து செல்லக்கூடிய இந்துக்கள் என்ன செய்வாங்க, அவங்களே தடுத்துருவாங்க. அங்க இருக்கிற பெரியவங்க இருப்பாங்கல்ல, அப்ப அவங்க வழிபட்டு இருக்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களே தடுத்து ஒரு 10 அடி 20 அடி கடந்து போனதுக்கு பிறகு மீண்டும் தங்களுடைய அந்த கொட்டடிக்கிற கலாச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டு போய்கிட்டு இருப்பாங்க. இதை தடுக்க வேண்டிய தேவை எங்க வந்துச்சுன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகுதான். அது வரைக்கும் அந்த பிரச்சனைகள் உருவெடுக்கவே இல்லை. அது மாதிரி ஊர்வலத்தை விட்டதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா முஸ்லீம் பகுதியை கிராஸ் பண்ணி போகும்போது அதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வேறு வேறு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். உதாரணமா 10 பைசா முறுக்கு பள்ளிவாசல நொறுக்கு. திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டைங்கிற ஊர்ல விநாயகர் சதுர்த்தியில கலவரம் ஏற்படுகிறது. கலவரத்திற்கான பின்னணி தான். அது வரைக்கும் வேற என்னத்தலாமோ சொல்லி கோஷமிட்டு கொண்டு வந்தவர்கள் பள்ளிவாசல கிராஸ் பண்ணும் போது பள்ளிவாசல நொறுக்குங்கிற வாசகத்தை கேட்டா அதை எல்லாரும் ஜீரணிப்பாங்கன்னு சொல்ல இயலுமா? எல்லாருமே அறிவுபூர்வமா அணுகி எல்லாம் அதுக்கு பதில் கொடுத்து
ஏன்பா இப்படி செய்றீங்க என்ன நம்மை மாதிரி அறிவுபூர்வமான தளத்துல எல்லாரும் இயங்க மாட்டாங்க. சில பேர் உணர்ச்சி வசப்படக்கூடிய 10 பேர் இருக்கத்தான் செய்வாங்க. அவங்க உணர்ச்சி வசப்பட்டு என்னடா எங்க பள்ளிவாசலை பத்தி சொல்ற, எது நீ நொறுக்கிடுவியா, நொறுக்கு பார்க்கலாம், இங்க இருந்து கல்ல விட அங்க இருந்து கல்ல விட பெரிய கலவரமாகி நாடே ரணகலப்பட்டுச்சு. இது மாதிரி நிறைய சொற்கள், கெட்ட கெட்ட வார்த்தைகள், முஸ்லிம் பெண்களை எல்லாம் கேவலப்படுத்துற மாதிரி துலுக்கனை வெட்டு துலுக்கச்சியை கட்டு, முஸ்லிம்களை துலுக்கன்ற வார்த்தையில சொல்லுவாங்க தானே. இது மாதிரி வார்த்தையை சொன்ன உடனே முஸ்லிம் இளைஞர்கள் மத்தியில கொந்தளிப்பு. இப்படி ஆங்காங்கே பல்வேறு ஊர்களில் இந்த வழிபாட்டுக்காக செய்யக்கூடிய ஊர்வலத்தின் பெயரால் என்னைக்கு பிரச்சனைகள் உருவெடுக்க ஆரம்பிச்சதோ அன்னைக்கு தான் இந்த ஊர்வலத்தை உள்ள வராதீங்க, நீங்க உங்க பாதையில போங்க, எதுக்கு இந்த பாதைக்கு வந்துகிட்டு இருக்கிறீங்க, அப்படியே வந்தாலும் மௌனமா போங்க. அதுக்காக நிறைய ஏற்பாடுகள், போலீஸ் பந்தோபஸ்து. விநாயகர் சதுர்த்திக்கு போடுற அளவுக்கு வேற எந்த திருவிழாவுக்காவது போலீஸ் பந்தோபஸ்து போடப்பட்டிருக்கா? நீங்க பாருங்க, நீங்க மதுரையில எவ்வளவு பெரிய பெரிய நிகழ்ச்சி எல்லாம் பாக்குறோம், மீனாட்சி அம்மன் கோவில் அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பாக்குறோமே, லட்சக்கணக்கான மக்கள் குழுமுறாங்களே, அவங்க குழுமக்கூடிய இடத்திலேயே பள்ளிவாசல்கள் இருக்கத்தானே செய்து. காவிரி ஆத்தங்கரையிலேயே பல பள்ளிவாசல் இருக்கு. காவிரி ஆத்தங்கரையில லட்சக்கணக்கான இந்துக்கள் கூடுறாங்க. அங்க எல்லாம் போடாத பந்தோபஸ்த 20 பேர் 30 பேர் செல்லக்கூடிய ஊர்வலத்திற்கு போடப்படுகிறது என்றால் என்ன காரணம்? இதுதான் காரணம். தேவையற்ற கோஷங்களை போட்டுறாங்க, உணர்ச்சிகளை தூண்டிடுறாங்க. அப்படின்ற இந்த பிரச்சனை உருவெடுத்ததுக்கு பிறகுதான் வேணாம்பா, நமக்கு இடையில இருக்கிற நல்லனுக்கு கெட்டுற வேண்டாம், நீங்க 10 பேர் வர்றீங்க, நல்ல பிள்ளையா இருக்கிறீங்க, உங்கள எவனோ ஒருத்தன் கேடு கட்டவன் சமூகத்தினுடைய மீது சண்டைகளை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்ட யாரோ ஒருத்தர் இது மாதிரி கெட்ட வார்த்தையை பயன்படுத்திட்டா நேத்தைக்கு இருந்த உறவு கெட்டு போயிடக்கூடாது, அதனால தேவையில்லை. இதுதான் காரணமே தவிர வேறு உங்களுடைய சடங்குகளை தடுப்பதோ, எங்கள் தெருவுக்குள்ள வந்துட்டா எங்க தெரு அது அசுத்தப்பட்டுரும் நினைக்கவே மாட்டோம். இந்த அசுத்தப்படக்கூடிய சிந்தனை கூட உங்கள்கிட்ட கூட உண்டு. இந்து சமூகத்துல கூட செத்த வீட்டுக்கு போயிட்டு பெரிய காலத்துக்கு போயிட்டு வந்தா குளிக்காம வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இப்படி எல்லாம் கூட கட்டுப்பாடுகள் வச்சிருப்பீங்க. எங்கள்ட்ட அப்படி கூட கிடையாது. நாங்களே சடலத்தை தூக்குவோம், தோல்ல தூக்கிட்டு நடப்போம். அது எங்க மேல அசுத்தமாயிடுச்சு நினைக்க மாட்டோம். எங்களுடைய உடம்பையோ எங்களுடைய கொள்கையோ அது அசுத்தமாக்கிடுச்சு அந்த சிந்தனையே கிடையாது. அப்ப இன்னும் சொல்வதா இருந்தா, இறந்து விட்ட சடலத்தை பொறுத்தவரை அது எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதற்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். ஒரு தடவை நபிகள் நாயகம் அவர்கள் அவங்க ஊர்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்துல சில அவர்களுடைய நண்பர்களோடு இருக்கிறார்கள். அப்ப திடீரென்று அவர்களை கடந்து ஒரு பிரேதம் ஒன்று கொண்டு செல்லப்படுகிறது. எல்லாரும் தூக்கிட்டு போறாங்க. உடனே நபிகள் நாயகம் எந்திரிச்சு நிக்கிறாங்க. பக்கத்தில் நிற்கிற அவருடைய நண்பர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகமே இது யாரு சடலம்னு நினைச்சீங்க? முஸ்லிமா இவர் ஒரு யூதரு, யூதருடைய சடலத்தை கொண்டு போறாங்க, எதுக்கு போட்டு மரியாதை எந்திரிச்சு நிற்கிறீங்க? அப்ப நபிகள் நாயகம் பதில் அளிக்கிறாங்க, யூதருடைய சடலமாக இருந்தாலும் ஒரு மனிதனின் உயிர் இருந்த உடல் தானே அது. ஒரு மனுஷ உயிர் தானே உள்ள இருந்துச்சு. அவன் யூதனா இருந்தானே முஸ்லிமா இருந்தா என்ன, அதனால எந்திரிச்சு நிக்க இன்னைக்கு எங்களுக்கு கடமை. அது இன்றைக்கு எங்களுடைய கடமை என்னன்னா, நாங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒரு சடலம் கொண்டு செல்லப்பட்டால் அது எந்த சமூகத்தை சார்ந்த சடலமாக இருந்தாலும் நாங்கள் அதற்கு மரியாதை செலுத்துகிற நிமித்தமாக அதற்காக நாங்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையே போடப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சடலங்களை பற்றி உண்டான தப்பான அபிப்பிராயமோ, எங்க தெருவுக்குள்ள வந்தா தப்பா போயிரும், தீட்டுப்பட்டுரும், அசிங்கமாயிரும் என்ற சிந்தனையோ, ஏன்னா இந்து மதத்துல சாதிய வேறுபாடுகள் கொண்டிருக்கிற அமைப்புகள் கூட அதை நீங்க பார்க்கலாம். ஒரு சாதியை சார்ந்தவர்கள் இன்னொரு சாதி தெருவுக்குள்ள சடலத்தை தூக்கிட்டு போறதுக்கு சண்டை. நாங்க சடலத்துக்கு சண்டை போடவே இல்லை, சடலத்தை தூக்கிட்டு போறதுக்கு பிரச்சனை பண்ணவே இல்லை. அதை தூக்கி கண்டு சொல்லும் பொழுது போகிற பொழுது பயன்படுத்துகிற தேவையற்ற உணர்ச்சி பூர்வமான சொற்களுக்கு தான், சண்டையை மூட்டுகிற வார்த்தைகளுக்கு தான் நாங்கள் தடை விதிக்கிறோமே தவிர, தாராளமா வாங்க, தேவைப்பட்டா உங்களுக்கு தேவையான வசதிகளை கூட செய்து கொடுத்து உங்களை வழி அனுப்பி வைக்கிற மனோநிலையில் தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இருக்குமே தவிர உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே பிரிவினை நோக்கத்தில் செய்யவில்லை. சண்டை வந்து விடாமல் ஒரு சுமூகமான சமூக வாழ்வு நிலை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த கொட்டு போன்ற வாத்தியங்களுக்கு தடை விதிக்கிற வேலைகளில் சில பகுதி முஸ்லிம்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுவும் கூட சில பகுதி தான். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் நீங்க பார்க்கலாம், எத்தனையோ ஊர்களில் பிரச்சனை எல்லாம் போய்கிட்டே இருக்கிற இந்த மாதிரியான ஒரு மத துவேஷ இல்லாத கிராமங்கள் நாட்டில் எவ்வளவோ இருக்கிற. அந்த கிராமத்தில் போய் பாருங்க, எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ கிராமங்களில் இன்னைக்கும் போறாங்க வர்றாங்க, கொட்டை அடிக்கிறாங்க, மேலதாரத்தோட போறாங்க, முஸ்லீம்களும் கண்டுக்கிறது இல்லை, அவங்கள அதை பத்தி பேசுறது இல்லை. காரணம் என்னன்னா, அங்க அது மாதிரி சிந்தனை இல்லை. எங்கே இந்த சிந்தனை உருவெடுத்து விட்டதோ, மத துவேஷ சிந்தனைகள் உருவாகி விட்டதோ, அங்குதான் இது மாதிரியான கட்டுப்பாடுகளை போட வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தீண்டாமைன்னு சொன்னீங்கல்ல,
அது ஒழிக்கப்பட்டிருக்குன்னு புஸ்தகங்களில் புராணங்களில் இருக்குன்றீங்க. அது இன்னும் சில இடத்துல தீண்டாமல் இன்னும் இருக்குன்னு நான் சொல்கிறேன், என் கணிப்பு. அவ்வளோதான். எப்படி இருக்குங்கிறீங்க? எந்த வடிவத்தில்? இல்லை, எந்த வடிவத்தில்னா இப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட 3 ஜாதிகள் இருக்கு. 3 ஜாதிகளில் ரொம்ப கழிப்புறைகள் இருக்கிற ஜாதிகள் இருக்குல்ல, அவங்க தீண்டாமல் தானே. அப்போ தீண்டாமல் இப்போ அவங்கள பார்வேர்டு பார்க்குறாங்க. இவங்க அந்த ஜாதி அப்படின்றது இன்னும் தீண்டாமையில் இன்னும் கொஞ்சம் தனியாக ஒதுக்கி வைக்கக்கூடிய சமுதாயத்தில் இன்னும் சில இதுகள்லாம் இருக்குது. முஸ்லீம்கள்ட்ட இருக்குங்கிறீங்க? முஸ்லீம்லாம் இருக்குது. அதுதான் என்னன்றது எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். சரி சரி. ஐயா நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா, நீங்கள் தீண்டாமை இல்லை முஸ்லீம்களிடத்தில் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் சில பகுதி முஸ்லீம்களிடத்தில் நாங்கள் பார்க்குறோம், பஞ்சமர் மாதிரியான 5ஆம் சாதி வந்தால் நீ தள்ளி நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல வர்றாங்க. அப்படி யாரேனும் ஒருத்தர் சொன்னால், யார் சொன்னாங்க எங்கே சொன்னாங்கன்னு தெரியல, அப்படி ஒருவர் சொன்னால் அவர் இஸ்லாத்தை கடைபிடிக்கலன்னு அர்த்தம். இஸ்லாமே என்ன சொல்லுது? ஒருத்தர் முஸ்லீம்னு சொன்னால் இஸ்லாத்தை கடைபிடிச்சிட்டு தானே முஸ்லீம்னு சொல்லணும். இஸ்லாம் உலகத்துக்கு என்ன சொல்கிறது? யா ஐயுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, மனிதர்களே உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம். நீங்க 700 கோடி பேர் இருக்கலாம் உலகத்துல, 700 கோடி பெத்த தாய்மார்களுக்கு பெத்தவங்களுக்கு நீங்க பிறந்திருக்கலாம். ஆனால் உங்கள் அத்தனை பேருடைய மூலமும் ஒரே ஒரு ஜோடி தான். ஒரு அப்பா ஒரு அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைங்க நாம நீங்க எல்லாரும். உங்களுக்கு இடையில என்ன வேறுபாடு? என்னத்தை நீ பெரிய பணக்காரனாயிரு, செல்வந்தனாயிரு, நீ சிவப்பு தோளுடையவனாயிரு, கருப்பு தோளுடையவனாயிரு, ஒரு தாய் மக்கள் தானே. உண்மையா தானே? அறிவியல் பூர்வமாக சிந்திச்சா கூட அதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம 700 கோடி பேர் இருக்கிறோமே, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 700 கோடியா இருந்தோம் உலகத்துல. அப்படியே பின்னாடி யோசிச்சுக்கிட்டே போங்க, கடைசியில ஒரு ஜோடியில போய் தான் நிற்கும். பாரதியார் கூட படிச்சார். 1920 அவர் எழுதிய தன்னுடைய கவிதையில என்ன சொன்னாரு? நம்ம நாட்டை பத்தி சொல்லும் பொழுது 30 கோடி முகமுடையாள், முகம் மெய்ம்புற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி 18 உடையாள், எனில் சிந்தனை ஒன்றுடையாள். 30 கோடி முகமுடையாள். 30 கோடி முகம்னா என்ன? இந்தியாவில் பாரதியார் வாழும் பொழுது மக்கள் தொகையின் எண்ணிக்கை 30 கோடி. இன்னைக்கு நாம 102 கோடி. 70 வருஷம் 80 வருஷம் ஆகல. இந்த 80-90 வருஷத்துக்குள்ள எத்தனை மடங்கு பெருகி இருக்கிறோம்? உலகம் முழுக்க அப்படித்தானே பெருகி இருக்கும். கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அப்படியே பின்னாடி போக 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 30 கோடி 20 கோடியாக, 20 கோடி 5 கோடியாக, 5 கோடி 1 கோடியாக, 10 லட்சமாக, 2 லட்சமாக, 1 லட்சமாக அப்படியே பின்னோக்கி சென்றால் கடைசியில் ஒரு ஜோடியில் வந்துதான் உலகம் நிக்க போகிறது. சமீபத்தில் மதுரை காமராசர் யூனிவர்சிட்டியில அங்க இருக்கிற பேராசிரியர்களால் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு முடிவு கூட உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதி மக்களுடைய மரபணுக்களும், அவருடைய ஜீன் இருக்குல்ல, இந்த மரபணுக்களும் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு கருத்த தாயிடத்தை போய் முடிந்திருக்கிறது. எல்லாம் ஒரு பொம்பளை கிட்ட இருந்து தான் உலகம் முழுக்க வந்திருக்கு என்பதற்கான ஆதாரம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் இதைத்தான் சொல்லு. எல்லாம் ஒரு தாய் மக்கள். ஒரு தாய் மக்கள்னு சொன்னதுக்கு பிறகு இல்ல நீ வேற நான் வேறன்னு சொன்னார்னா அவர் இஸ்லாத்தை தெரியல, இஸ்லாத்தை படிக்கல, இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். அப்படி யாரு எந்த ஊரு நீங்க சொன்னால் சகோதரருக்கு நாங்களே சென்று அந்த பகுதி மக்களிடத்துல அவங்களுக்கு புரிய வச்சு, ஏன்பா இப்படி இஸ்லாத்தினுடைய பேரை கெட்ட பேராக்குறீங்க, அனைத்து மக்களையும் சமம்னு சொன்ன மார்க்கத்துல ஏன் இப்படி ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிறீங்க என்று நாங்கள் சென்று அவர்களுக்கு உபதேசம் செய்கிறோம். இந்த கேள்வியின் வழியாக ஒரு செய்தி எங்களுடைய சமூகத்துக்கு வேணா நான் சொல்லிக்கிறேன். முஸ்லீம்கள் இங்க நிறைய வந்திருக்கிறாங்க. உங்கள யாரேனும் இப்படிப்பட்ட சிந்தனையோடு இருந்திருந்தால் பாருங்க மக்கள் உங்களை எப்படி கவனிக்கிறாங்க. இஸ்லாத்தை முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகளை முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் எந்த அளவிற்கு உன்னிப்பாக கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு தகுந்தாற் போன்று உங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று உங்கள் சார்பாக, உங்கள் கேள்வியின் சார்பாக எங்களுடைய சமூகத்திற்கு நான் ஒரு அறிவுரையை மாத்திரம் சொல்லிக் கொள்கிறேன். என் பேர் திலீபன், நான் சங்கரன் கோயிலேருந்து வரேன். நீங்கள் ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அல்லாவை அவர் இவர்னு தான் சொல்கிறீங்க. குரான்லே அல்லாஹ் ஆணா பெண்ணான்னு குறிப்பில்லை, அல்லாஹ் குற்றம் இல்லை, யாரும் பார்க்கலன்னு சொல்கிறீங்க. அப்படிங்கிற நீங்கள் அல்லாவை ஆணா பெண்ணு எப்படி சொல்கிறீங்க? தம்பி ஒரு நல்ல கேள்வி கேட்குறாரு. அவன் இவன் சொல்கிறோம்ல இறைவனை, அவர் இவர்னு சொல்லலை, அவன் இவன் தான் சொல்கிறோம். அவன் இவன் சொல்கிறீங்களே, அப்போ இறைவன் ஆனா ஆம்பளையத்தான் அவன் இவன்மோ, பொம்பளையா இருந்தால் அவள் இவளுமோ, அந்த ரெண்டுலேயும் 3ஆம் ஜாதியாக இருந்துச்சுன்னா அது இதுன்றுவோம். நீங்கள் அவன் இவன் சொல்கிறது இருந்து பார்த்தா
ஏதோ இறைவனை ஆணாகத்தான் கற்பித்துக் கொண்டிருப்பதை போல தெரியுதே. உங்க வேதம் சொல்லுது இறைவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு. அவன் மூன்றாவது பால் எந்த பாலினத்திலையும் அடங்கவில்லை. பாலினம் கடந்த நிலையில் இருக்கிற இறைவனை அவன் இவன் சொல்றீல, ஏத்துக்க முடியலையேங்கிறாங்க. இப்ப இந்த அவன் இவன் ஏன் சொல்றோம்னா, இது நம்ம மொழியில இருக்கிற ஒரு சிக்கலுங்க. அவன் இவன் என்று நாங்கள் சொன்னதனால் அவன் இறைவன் ஆணாகி விட்டா நீங்க நினைக்க கூடாது. ஏன்னு கேட்டா நம்ம மொழியில மொத்தமே 3 விதமான சுட்டு சொற்கள் தான் இருக்கிறது. பால்வினைகள் 3 தான் இருக்கிறது. ஒன்னு ஆண்பால், இன்னொன்று பெண்பால், 3வது பலவின்பால் அக்ரிணை. 3 பால்வினை தான் வச்சிருக்கிறோம். 3 இனத்தை பற்றி பேசுவதற்கு தான் உலகத்துல நம்ம வார்த்தையை வச்சிருக்கிறோம். இன்னும் சொல்வதா இருந்தா உலகத்துல 3ஐ தாண்டிய இனங்கள் இருக்கிறது. ஒன்னு ஆண் இனம் இருக்கிறது, பெண்ணினம் இருக்கிறது, இதை தாண்டி உயிரற்ற பொருட்கள் இருக்கிறது. ஆடு மாடுகள்ல கூட ஆண் பெண் தானே இருக்குது. ஆண் பெண் ஆடு மாடுகளை பாகுபடுத்தி நம்ம பேசுறோம். இறைவனை விடுங்க, பசுமாட்டை எடுத்துக்குங்க, காளை மாட்டை எடுத்துக்குங்க. பசுமாடு ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை. காளமாடு ஆம்பளையா பொம்பளை? ஆம்பளை. எந்த காளமாட்டையாவது அவன் வந்தான்னு சொல்லியிருக்கமா? எந்த பசுமாட்டையாவது அவன் வந்தான்னு சொல்லியிருக்கிறோமா? அவ கண்ணுக்குட்டி போட்டுட்டான்னு சொல்லியிருக்கிறோமா? மாடு போட்டுச்சு, அதை ஒரே வார்த்தையில சொல்றோம். ஆம்பளைன்னு தெரியுது, ஏன் ஆம்பளை பத்தி ஆம்பளை வார்த்தையை பயன்படுத்தல? பொம்பளைன்னு தெரியுது, பொம்பளை வார்த்தையை பயன்படுத்தல. மொழியில உள்ள பிரச்சனை. நம்ம ஆண்பால் பெண்பால் அது உயர் திணைக்கு தான்பா. மற்ற எல்லாம் அக்ரிணை. மைக்கா இருந்தாலும் அதுதான், மாடா இருந்தாலும் அதுதான், கேமரா இருந்தாலும் அதுதான், அது ஒரு சிட்டுக்குருவியா இருந்தாலும் அதுதான். எல்லாம் மற்ற எல்லாம் அக்ரிணை, பலவினை, பலவின்பால். இது ஆண்பால் பெண்பால்ங்கிறது உயர் திணைக்கு சொந்தமானது. அதனால இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். இன்னும் தெளிவா உருவாக்கணும். ஆண்பால் பெண்பால் ஆம்பளைக்கு பொம்பளைக்குன்னு பிரிச்சுட்டா அப்போ மனிதர் அல்லாத உயிரினங்களுக்கு அதுல இருக்கிற ஆணையும் பெண்ணையும் குறிப்பிடுவதற்கு என்ன சொல்லு தமிழ்ல உருவாக்கணும், பயன்படுத்தணும். இல்ல இல்லன்னு ஒண்ணு என்ன இருக்குதோ அதுல எடுத்து தூக்கி போடு, அப்படித்தானே பயன்படுத்துறோம். அது மாதிரி தான் இறைவன் என்பவன் இந்த இனத்திற்கு அப்பாற்பட்டவன். அவன் ஆடு மாடுகளும் அல்ல, ஆண்பாலும் இல்லை, பெண்பாலும் இல்லை, எந்த இனத்தோடு சம்பந்தப்பட்டவனும் இல்லை. ஆனால் அப்படி இனத்தோடு சம்பந்தம் இல்லாத ஒன்றை பற்றி சொல்வதற்கு தமிழ் மொழியில் சுட்டு சொற்கள் இல்லை. 3 தான் வச்சிருக்கிறோம். 3க்குள்ள எதையாவது ஒன்னதான் சொல்லி ஆகணும். எதை சொல்றது? என்னத்தை சொன்னாலும் இந்த கேள்வி வரும். அவன் ஏன் அவள்னு சொல்ல வேண்டியதானே? அவள்னு சொல்லிவிட்டோம், அடுத்த கேள்வி வரும், ஏன் அவன்னு சொன்னா என்ன? திரும்ப அவன்னு மாத்தியாச்சு, அதுன்னு சொன்னா என்ன? சரிப்பா 3ல எடுத்தா ஒன்று வை, எடுத்தா ஒன்று பிக்ஸ் பண்ணி தானே ஆகணும். அந்த நோக்கத்தில் தான் அவன் என்று வைக்கிறோமே தவிர அது பால்வினைக்குள் அடங்குவதற்காக இல்லை, வேறு வழி இல்லாத காரணத்தினால். லாஜிக்கல் தர்க்க ரீதியா ஒன்று சொல்லுவாங்க. சுத்திக்கிட்டே வர்ற கேள்விக்கு ஏதாவது ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி வை, வேற என்ன பண்றது? இது இல்லாட்டி அது, அது இல்லாட்டி அதுனா என்கிட்ட ஒன்று நிப்பாட்டு. ஆணு வச்சா பொண்ணும்பா, பொண்ணு வச்சா ஆணும்பா, என்னதே ஒன்று நிப்பாட்டு. என்ன நோக்கத்தில் தான் இறைவனுடைய பால் நிலையை குறிப்பதற்கு சொல்லில்லாத காரணத்தினால் ஆண்பால் என்ற சொல்லிலே பயன்படுத்துகிறோமே தவிர அவன் ஆண் என்ற இனத்திற்குள் கட்டுப்பட்டான் என்ற அர்த்தத்தில் அந்த சொல்லை பயன்படுத்தல. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். என் பேர் மகாலிங்கம். ஒரு இந்துக்கள் ஒரு கிறிஸ்தவரை பார்த்து எப்படி ஒரு படித்தவர் சார்னு கூப்பிடுவோம், ஒரு படிக்காத ஒரு பெரியாளாக இருக்கான்னு ஐயான்னு கூப்பிடுவோம் இல்லையா? ஆனால் ஒரு தெரியாத ஒரு முகம் தெரியாத ஒரு தொப்பி போட்டு முஸ்லீம் இருந்தால் கூட எப்படி கூப்பிடுவோம்? மாமா வாங்க, எப்படி இருக்கீங்க? தெரியாது, யாருன்னு தெரியாது, தொப்பி போடுவாங்க மாமான்னு சொல்லிடுறோம் இல்லையா? அந்த இடத்துல உறவு வளருது. இதே ஒரு இந்துக்கள் கூட தெரியாத இந்துக்களை பார்த்து மாமான்னு கூப்பிட முடியாது. நாங்கள் கூப்பிட்டா சண்டைக்கு வந்துடுவாரு, நான் மாமாவில் பார்த்து எனக்கு மாமான்றே அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவார். அந்த இடத்துல உறவு பிரிவடையுது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஆசாரி தச்சுவலை பார்க்குறாரு இல்லையா? அவர் அவங்க ஒரு முஸ்லீம் பார்த்து பேசுவோம், நமக்கு ஒரு ஆசையாக அவங்க எப்படி உறவு பரிமாறிக்கிறாங்க அப்படின்னு. வாங்க 2 பேசுவாங்க, அவங்க சின்ன எப்படி இருக்கீங்க, ஆத்தா எப்படி இருக்கு, சித்தி எப்படி இருக்கு, இப்படி பேசும்போது அந்த இடத்துல தந்தை மகன் தாய் மகன் உறவு வளருது. இப்படி உறவுகள் வளர்க்கக்கூடிய மார்க்கம் இனிய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் தான். இப்படி மார்க்கத்தில் ஒரு மாற்று மதத்துக்காரங்க ஒரு நிகழ்ச்சி கல்யாணங்கள் வச்சாலோ ஒரு ஏதாவது விசேஷங்கள் வச்சாலோ அழைப்பு கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கிட்டு வர்றதில்லை. இப்போ எனக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன சார்ந்தவங்களுக்கு கேட்பாங்களே எங்கள் வீட்டில், இல்லை அதாவது தெரியாதவங்க சார் இந்த கேள்வியே மதத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு சார்பாக கேட்குற கேள்வி. சரி, கேட்குறவங்களுக்கு. அப்போ அழைப்பு கொடுக்கும்போது என்ன ஆகி போகுதுன்னா அவங்க கலந்துக்கிறது இல்லை. கலக்கும்போது என்ன ஆகி போகுதுன்னா உறவு முறைகள் அந்த இடத்துல முடிவடை போயிடுது. இப்படி மார்க்கத்தை பற்றி சமத்துவம் சொல்கிறாங்க, சகோதரம் சொல்கிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க, மனித நேயத்தை வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்படி வளர்ந்துக்கிற சூழ்நிலையில் நம்ம உறவு முறையை வச்சு பழகிட்டு இருக்கோம். இப்படி நெருக்கமான நேரத்தில் ஒரு அழைப்பு கொடுத்தா அது கலந்துக்கிறது இல்லை.
அந்த இடத்துல ஒரு பாதிப்பு அடைப்படுது. அதுக்கு என்னங்கிறது ஒரு நல்ல கேள்வியை தான் அண்ணன் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது நம்ம அண்ணன் தம்பிகளாக உறவு பாராட்டி வாழ்கிறோம். மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா அப்படி தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு கல்யாண நிகழ்ச்சி வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்தா வரணுமா இல்லையா? அப்போ தானே உறவு தலைக்கும். ஆனால் நீங்கள் பெரும்பாலும் வந்து கலந்துக்கிறது இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இது நாங்கள் மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டி இந்த காரியத்தை செய்யலை. இது மாதிரி நாங்கள் இந்த திருமண காரியங்களுக்கு செல்லாமல் இருப்பதற்கு ஒரு ஏற்க தகுந்த நியாயமான காரணம் ஒன்று இருக்கிறது. அது இந்துவாக இருந்தாலும் மட்டும் இல்லை, முஸ்லீம்களே இருந்தாலும் நாங்கள் போக மாட்டோம். ஏன் போக மாட்டோம் அப்படின்னா, எங்கள் மார்க்கத்தினுடைய நம்பிக்கைப்படி சட்டப்படி நாங்கள் தவறுகள் சில தீமைகளை செய்யக்கூடாது. ஒருவேளை தீமை யாராவது செஞ்சாங்கன்னா அந்த தீமைக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரவும் கொடுத்து விடக்கூடாது. இது எங்களுக்கு சொல்லப்பட்ட ரொம்ப கடுமையான கட்டளை. இப்போ திருமணத்தை எடுத்துக்கோங்க. திருமணத்தில் சராசரியாக பொதுவாக எங்கே பார்த்தாலும் சரி, தமிழ்நாடு முழுக்கவே இதை சொல்லலாம். ஒரு 15-20% மக்களை கழித்து விட்டு ஒரு 80% திருமணங்களை எடுத்துக்கொண்டால் வரதட்சணை என்ற அடிப்படையில் தான் திருமண பேச்சுவார்த்தையே நடக்கிறது. மாப்பிள்ளை பொண்ணு பேச்சுவார்த்தை எவ்வளவு தருவீங்க, ரொக்கம் எவ்வளவு, நகை எவ்வளவு, எத்தனை பவுன் போடுவீங்க, சீர்சனத்தை எல்லாம் கொடுத்துருவீங்களா, பெண் வீட்டாரிடத்துல கேட்கிறாங்க. பெண் வீட்டாரிடத்துல சீர்சனத்தை கேட்பதற்கு நியாயம் இருக்குதா? எந்த காரணத்தையாவது நீங்க சொல்லி நியாயப்படுத்துங்க பார்க்கலாம். திருமணம் என்பது ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம். 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்த போறீங்க, 2 பேரும் சந்தோஷமா வாழ போறீங்க. 2 பேரும் சந்தோஷமா வாழ போற ஒரு அக்ரிமெண்ட்ல நீ எனக்கு காசு கொடுன்னு அவள்கிட்ட போய் கேட்கிற எந்த நியாயம்? இன்னும் சொல்வதா இருந்தா, அவ தான் குடும்ப வாழ்க்கையில் அதிகமான இழப்புகளை சந்திக்கிறவ கூட, நிறைய பிரச்சனைகளை அவ சந்திக்கிறான், நிறைய தியாகம் செய்ய வேண்டியது இருக்குது. கல்யாணம் முடிச்ச நாளையில இருந்து ஒரு மாப்பிள்ளைக்கு எந்த தியாகமே கிடையாதுங்க, பெண்ணுக்கு அவ்வளவு தியாகம். கல்யாணம் முடிச்ச மறு நிமிஷமே மாப்பிள்ளை வீட்டுக்கு வரணும்ல. 20 வருஷம் 25 வருஷம் தாராட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்த பெத்தவங்களை விட்டுட்டு வர்றா, சகோதர சகோதரிகளை விட்டுட்டு வர்றா, கூட படிச்ச தோழிகளை எல்லாம் விட்டுட்டு வர்றா. இது ஒரு பெரிய துன்பம் இல்லையா, இழப்பு இல்லையா? நம்ம அந்த இழப்பை சந்திக்கவே இல்லை. நேத்தைக்கு எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருந்தோமோ, நம்ம அப்பா அம்மாவோட இருந்தோமோ, அதே மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கிறோம். அவள் அந்த ஆரம்பத்திலேயே திருமணம் முடிந்த மறுநிமிடத்திலேயே அவளுக்கு சிரமம் ஆரம்பித்து விடுகிறது. இங்க வந்ததுக்கு பிறகு புது வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்காக இவள் தன்னை அட்ஜஸ்ட் படுத்திக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. மாமனார் மாமியாரு மச்சினேன் கொழுந்தேன் நாத்தனாரு எவ்வளவு பிரச்சனைகளை தாங்குறான். அவங்களுக்கு இவனை கல்யாணம் முடிச்சதுக்காக வேண்டி என்னுடைய குடும்பத்தார் முழுக்க அவ சேவை செய்ய வேண்டி இருக்கிறது. என்னை திருமணம் செய்ததற்காக என்னுடைய மனைவி என்னுடைய பெற்றோருக்கு உணவு சமைத்து கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா என்ன மட்டும் பராமரிச்சா போதும்னு சொல்லலாம், அப்படியா வச்சிருக்கிறோம். சமூகத்தில் அப்படி இருக்க இயலுமா? என் பெற்றவங்களை கவனிக்கிறா, என் கூட பிறந்த அண்ணன் தம்பிமார்களுக்கு சேவை செய்கிறா, என் வீட்டை சுத்தம் படுத்தி அந்த மாதிரி சிரமங்களை அனுபவிக்கிறா. அத்தோடு போகல, அவ விரும்பிய மாதிரி அங்க வாழ வையல. நேற்று வரைக்கும் வீட்டில் ராணி மாதிரி வாழ்ந்திருப்பா, இஷ்டப்பட்டதையெல்லாம் தின்னுருப்பா. இங்க எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு போட்டுருவாங்க. அது செய்யாத, இதை செய்யாத, அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, டிவி பார்க்காத, மணிக்கணக்கில் டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா. இங்க டிவியை டீன் பண்ணாலே ஒரே என்ன டிவி முன்னாடி உட்காந்துருக்கிற மாமியார் இடுப்புல 2 குத்து கொடுப்பாங்க, முடிஞ்சு போச்சு. எந்த காரியத்தை செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சமைச்சா சரியா சமைக்கிறோமாங்க, என்ன நல்ல ஒரே தூங்கிக்கிட்டே இருக்க, ஒரே அது சரியா பண்ணல, இது நல்லா பண்ணல, அது நல்லா பண்ணல அப்படின்னு எல்லாத்தையும் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தூங்கி கொஞ்ச நேரம் உடம்பு சரியில்லைன்னு தூங்கட்டுமே, நல்லா தூங்குறாங்கன்னு சொல்லுவாங்களா? ஒரே என்ன தூங்கிட்டு கிடக்க எழுந்திரிச்சு வேலை பாரு. இப்ப எதை எடுத்தாலும் சரி குறைபாடுகளோடு வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு ஒரு பெண் தள்ளப்படுகிறாள். அதை விடுங்க, சந்தோஷமா இருந்தாங்க, குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டாங்க, வயிற்றுக்குள்ள கரு உண்டாயிடுச்சு, பிள்ளைய பெற்று உலகத்துக்கு தரணும்ல. இந்த பிட்வீன் கேப்ல அவப்படுற அவஸ்தை கொஞ்சமாங்க. உடம்புல எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுகிறது, ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்பட்டு, சிந்தனை மாற்றம் ஏற்பட்டு, பல பேருக்கு உடம்புல பருக்கெல்லாம் பொத்துக்கிட்டு வந்து கை காலெல்லாம் வீங்கி கடைசியில் குழந்தையை பெத்தெடுக்கும் போது படுற அவஸ்தை கொஞ்சமா? சரி, குழந்தையை பெத்தெடுத்த பிறகாவது முடிஞ்சு போச்சா? அதுவும் இல்லை. அதுக்கு பிறகு பிள்ளைய வளர்க்கறதுல படுற கஷ்டம், நிம்மதியா ஒரு நாள் நான் நைட்டு தூங்க முடியல, ஒரே அழுவை விச்சுன்னு அழுவை. பிறந்த நாள்ல இருந்து 10 மணிக்கு பிள்ளைய தொட்டில போட்டு படுக்க வச்சாங்கன்னா 11 மணிக்கு திரும்ப அழுவு, 12 மணிக்கு அழுவுது, 1 மணிக்கு அழுவுது, 2 மணிக்கு அழுவுது. ஒவ்வொரு தடவையும் எழுந்து 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 அந்த பிள்ளையினுடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டே இருந்தாலும் நாம செஞ்சோமா? நமக்கும் புள்ள தானே, அவளுக்கு மட்டுமா புள்ள? இன்னும் சொல்ல போனா சமூக அடிப்படையில் உங்க அப்பா யாரா தான் கேட்கறான். சமூக பார்வையில நம்ம புள்ள தான் அவன், அவளுக்கு கூட புள்ள இல்லைன்ற சொல்லிவிட, புள்ள இல்லைன்னு கிடையாது. சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தானே இருக்குது. பள்ளிக்கூடத்தில் பேர் சேர்க்கும் அப்பா பேர் என்ன,
அதான் முதல் கேள்வியா வருது. அப்ப அதுக்காக வேண்டி நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டோமா? அதுக்காண்டி நம்மளும் கஷ்டப்படலை, எல்லாத்தையும் அவதான் பார்க்கறான். தப்பித்தவரை என்னைக்காவது ஒரு நாள் நம்ம தூக்கத்தில் முழிச்சிட்டோம்னு வச்சுக்குவோம், ஃபுல்லா அழுவது முழிச்சிட்டோம். முழிச்ச பிறகாவது டெய்லி நம்ம பொண்டாட்டி தானே பார்த்தா, இன்னைக்கு அசந்து தூங்குறாள, இன்னைக்கு ஒரு நாளைக்காவது நம்ம பார்ப்போமே, தோல்ல தூக்கி போட்டு பிள்ளைய தாளாட்டி பால் எடுத்து கொடுத்து தெருவில் போய் லாந்துட்டு வந்து படுக்க வச்சோமா? தப்பித்தவரை முழிச்சா கூட அவளை எழுப்பி விட்டுட்டு திரும்ப படுத்துக்கணும். புள்ள அழுகுறான், என்னன்னு கேளு. இதானே நடக்குது குடும்பத்தில். இது இது துன்பம், இது இழப்பா இல்லையா? குடும்ப வாழ்க்கைனா ரெண்டு பேரும் சமமா பங்களிப்பு செய்ய வேண்டிய நேரத்தில் பெண்ணுடைய இழப்பு தியாகம் அதிகமா இருக்குது. இப்ப இவ்வளவு தியாகங்களை செய்யக்கூடிய பெண்ணுக்கு பணம் கொடுப்பது நியாயமா? அவளிடமிருந்து பணத்தை வாங்குறது நியாயமா? நீங்க எவ்வளவு தருவே என்று ஒரு பெண்ணிடத்துல கேட்கறதுக்கு என்ன நியாயம் இருக்குது? ஒரு நியாயமும் இல்லை. அப்ப நாங்க அதை எங்க இஸ்லாம் அதை சொல்லு, பெண்ணிடத்துல பணம் கேட்க கூடாது, பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்து தான் திருமணம் செய்ய வேண்டும். பணத்தை மகரை, ஏன்னா அவதான் சிரமத்துக்கு ஆளாகிறாள், நீ பணம் கொடுத்து அவளை கரம் பிடிக்க வேண்டும். இப்படி மார்க்கம் சொல்லி இருக்குதா? இதை நாங்க ஒரு குறிப்பிட்ட மக்கள் இன்றைக்கு உறுதியாக கடைபிடித்து கொண்டு வருகிறோம். நாங்க எங்க திருமணத்தில் வாங்க மாட்டோம், எங்க பிள்ளைங்களுக்கு வாங்க மாட்டோம். வாங்க மாட்டோங்கிறது மட்டும் இல்ல, யாரேனும் வாங்கினால் அந்த திருமணத்தில் பங்கேற்க மாட்டோம். ஏன்? பங்கெடுத்தால் மௌன சாட்சியாக நானும் அதை அங்கீகரிக்கிறேன்னு அர்த்தம். நீங்க வாங்கிட்டீங்க வரதட்சணை, செலவு பண்ணது நீங்க தான், ஆனா நானும் வந்து கையை நினைச்சோம்னா எப்படிதான் இந்த தீமையை ஒழிக்கிறது? வரதட்சணை கொடுமையினால பல குடும்பங்கள்ல முதிர்கண்ணிகள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் முடிக்காம 30 வயசு 35 வயசு வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்க தேங்கி கிடக்குறாங்களே, மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு சீர் செலுத்தி செய்ய முடியலன்னு. சில பேர் சொந்த பந்தங்களை பிச்சை எடுக்கிறாங்களே, நீ எவ்வளவு போடுவே, நீ எவ்வளவு போடுவே, என் பிள்ளைய கட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்களே. அப்ப இப்படிப்பட்ட நெருக்கடிகளை எல்லாம் ஏற்படுத்தி சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்குது இந்த வரதட்சணை. இது ஒரு பெரிய தீமை. இந்த தீமையில நாங்களும் ஈடுபடக்கூடாது. இந்த தீமையை யாரேனும் செய்தால் அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாங்கள் ஆதரவும் கொடுத்து விடக்கூடாது. இந்த கட்டுப்பாட்டுக்காகத்தான் கல்யாணத்தை வந்து கொடுக்குறீங்களா? சில பேர் நேரடியாக சொல்லிவிடுவோம், சில பேர் உள்ளுக்குள்ள இருக்கும். எப்படி மாமா கல்யாணம் எப்படி நடக்குது எல்லா விவரத்தையும் சொல்லுவார். நல்ல பெரிய குடும்பம் தான், ஒரு கார் எடுத்து கொடுக்கன்னு இருக்கிறாரு, மாப்பிள்ளைக்கு வீடு வாங்கி கொடுக்குறேன்னு இருக்கிறாரு, அவன் மாப்பிள்ளை அங்கே மெட்ராஸே கூட்டிட்டு போய் செட்டில் பண்ணிக்கிறேன்ட்டாரு. இப்படி எல்லாம் பெருமையாக சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட யாராவது சொன்னா அருவருப்பா பார்ப்போம். இப்படிப்பட்ட அயோக்கியர்களா? பெண் வீட்டாரிடத்துல போய் பணம் கேட்கிறவங்களா? பணம் கிடைக்கின்றதுக்காக இப்படி வாயப்படந்து நிற்பாங்களா என்று நாங்கள் அசிங்கமாக உள்ளுக்குள்ள உணர்வோம். சில பேர் சொல்லிவிடுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ளே வச்சுட்டு சரி மாமா சந்தோஷமா போயிட்டு வாங்க வந்து கலந்து கூட அனுப்பி வச்சுட்டு வீட்டில் வச்சு மறந்துடும். இது நாங்கள் இது முஸ்லீம்களுக்கு உள்ளே நாங்கள் ஃபாலோ பண்றது. இது நீ ஆசாரிமாரா இருக்கிறீங்க, நாடகமாரா இருக்கு, அந்த காரணத்துல இல்லை. எங்க சமூகத்தில் என் குடும்பத்தில் நடந்தாலும் சரி, என் குடும்பத்தில் இஸ்லாத்தில் இந்த கட்டளையை மீறி என்னுடைய சகோதரர்களுக்கு கல்யாணம் முடிச்சா நான் போக மாட்டேன். எங்க அமைப்பை சார்ந்த யாரும் போக மாட்டோம். எங்க அமைப்புல தமிழ்நாடு தகுந்த அமைப்பு வச்சிருக்கிறோமே, இந்த அமைப்புல யாரேனும் ஒருத்தர் இது மாதிரி கல்யாணத்துல போய் பெண் வீட்டாரிடத்துல கசைக்கு புளிந்து வரதட்சணை வாங்கி நடத்தக்கூடிய ஒரு திருமணத்தில் கலந்து கொண்டார் என்றால் அது பெத்த அவன் கூட பிறந்த சகோதரனுடைய கல்யாணமா இருந்தாலும் சொல்றான், அந்த கல்யாணத்துல போய் கலந்துக்கிட்டாலும் அடுத்த நிமிஷமே எங்க அமைப்புல ஒரு உறுப்பினராக இருக்க முடியாது. உடனே தூக்கி விட்டுருவோம். ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவீங்களா? உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க மாட்டீங்களா? அப்படின்னு உனக்கு இந்த அமைப்புக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு ஒரு கட்டம் கட்டி தூக்கி வெளியில எரிஞ்சிருவோம். இந்த மாதிரியான தீமைகளுக்காகத்தான் நாங்க திருமணங்களை புறக்கணிக்கிறோமே தவிர, இப்படி ஆளாளுக்கு புறக்கணிக்க ஆரம்பிச்சா திருமணம் இந்த தீமையை ஒழிச்சிடலாம் தானே. எல்லாருமே புறக்கணிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்குவோம். நாங்க 10 பேர் புறக்கணிச்ச மாதிரி நீங்க 10 பேர் புறக்கணிக்கிறீங்க. எங்க பார்த்தாலும் வரதட்சணை வாங்குற கல்யாணத்துக்கு வந்து கையை நினைக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு பிரச்சனை ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டா அதுக்கப்புறம் வாங்குவாங்களா? ஏன்னா அது கல்யாண வீடு இளவு வீடு மாதிரி இருக்குது, ஒரு வயலையும் காணும், எவனும் வர மாட்டேங்கிறான் திங்கிறதுக்கு. அவங்களே புருஷன் பொண்டாட்டி பண்ணி திருட்டு இருக்கேளுமா? கல்யாணம் பண்ணா சொந்த பந்தம் ஊரு எல்லாம் வந்து நிற்கும், அப்பதான் அது நல்லா இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு வரதட்சணை கொடுமையை இந்த தேசத்துல இந்த நாட்டில் இந்த மக்களிடமிருந்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது மாதிரியான தவறுகள் நடைபெறக்கூடிய திருமணங்களில் நாங்கள் பங்கேற்பதில்லையே தவிர, அதை தவிர்த்து வேற எங்க கூப்பிடுங்க வர்றோம்? அப்பதானே வரல, வராமலே இருந்தா தான் நீங்க எங்களை குறை சொல்லணும். மற்ற நேரத்தில் கூப்பிடுங்க, கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் ஆச்சு, வாங்க சித்த போய் வீட்டில் போய் டீ சாப்பிட்டு கூப்பிடுங்க, வர்றோம் சாப்பிட்றோம் மாட்டோம்னா சொல்றோம். இந்த சபை தீமைகளுக்கு ஆதரவளிக்கிற சபை,
இதில் நாம பங்கேற்றால் மறைமுகமாக வரதட்சணையை ஊக்குவித்த குற்றவாளிகளாக நாம் மாறிவிடுவோம் என்று நாங்கள் அஞ்சுகிறோம். அதனால தான் இது மாதிரியான திருமணங்களில் நாங்கள் பங்கேற்பதில்லை. இஸ்லாத்தின்படி ஒரு மனிதனுக்கு தீமை செய்யக்கூடாது, பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடாது, அவனுடைய உயிரை காக்க வேண்டும் என்று பல இது இருக்கின்றது. இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் தன் மக்களுக்கே சாவதற்கு பக்கத்துள்ள தேசத்தில் தன் இன மக்களை சாவதற்கு பக்கத்துள்ள தேசத்தில் தீவிரவாதிகள் கொண்டு வைக்கிறார்களே, ஏன் அது இஸ்லாத்தில் இந்த மாதிரி இருக்கின்றதா? ஐயா, ஒரு நல்ல சமூகம் சார்ந்த கரண்ட்ல ஒரு பரபரப்பாக பேசப்படுகிற விஷயமும் கூட அப்சல் குரு தூக்கு, அஜ்மல் கசாப் தூக்கு, இது மாதிரி பல்வேறு முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட பத்திரிகை செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தீவிரவாதத்தை பற்றி இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன? இது மாதிரி மக்களை கொன்று குவிக்கிறாங்களே, குண்டு வைக்கிறாங்களே, அதெல்லாம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? ஏன் இப்படி முஸ்லீம்கள் செய்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஒரு இஸ்லாத்தினுடைய நிலைப்பாட்டை நான் விளக்கிட்டு இன்னைக்கு நடப்பு என்னங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலே சொன்ன அடிப்படையில் இது மனிதர்களை நேசிக்கிற ஒரு மார்க்கம். மனிதர்களுக்கு எந்த விதத்திலும் துன்பம் வந்துடக்கூடாது. நபிகள் நாயகம் சொன்னதாக ஒரு செய்தியை குறிப்பிட்டேன். ஒரு முஸ்லிம் என்றால் யாருடைய நாவாலும் யாருடைய கரத்தாலும் பிற மக்களுக்கு எந்த கேடும் ஏற்படவில்லையோ அவன் தான் ஒரு முஸ்லிமு. நல்ல முஸ்லிம்னா அடுத்தவங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது, அவனுடைய பேச்சில் கூட மற்றவங்களை புண்படுத்திடக்கூடாது. இப்படி சொல்லப்பட்ட மார்க்கத்தில் அப்பாவி பொதுமக்களை குண்டு வச்சு தகர்ப்பதற்கு காலி பண்றதுக்கு அனுமதி கொடுக்கப்படுமா? கண்டிப்பாக இஸ்லாம் அதை அனுமதிக்கவே இல்லை. ரயில் நிலையங்கள்ல, மருத்துவமனைகள்ல, பேருந்து நிலையங்கள்ல, மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இது மாதிரியாக காட்டுமிராண்டித்தனமா மிருகத்தனமாக நூற்றுக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்படுகிற தீவிரவாத செயல்கள் உலகம் முழுவதிலும் அரங்கேறி கொண்டே இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் அவர்கள் எத்தனையோ போர்க்களங்களை சந்திச்சிருக்கிறாங்க. போர்க்களத்தில் உள்ள மரபு என்னன்னு கேட்டாலே அங்க உள்ள இலக்கணமே வெட்டுறது குத்துறது தானே. சண்டைனாலே எதிராளியை காலி பண்றதுதான் சண்டையே. போர்க்களத்தில் கூட நபிகள் நாயகம் சில விதிமுறைகளை வகுத்து கொடுத்தாங்க முஸ்லீம்களுக்கு. நீங்க எதிராளிகளோடு சண்டை போடுறதா இருந்தா நிராயுதபாணிகளை தாக்கக்கூடாது, பெண்களை தாக்கக்கூடாது, முதியவர்களை தாக்கக்கூடாது, குழந்தைகளை தாக்கக்கூடாது, மத குருமார்களை தாக்கக்கூடாது. பொம்பளை ஒருத்தி எதிர் போர்க்களத்தில் வந்து நிக்கிறா, நீ ஆம்பளை போய் பொம்பளை அடிக்காதரா, உன்னை விட பலம் குறைஞ்சவ, நீ உன்னுடைய பலத்தை வச்சு அவளை மிகச்சிடலாம், ஆனா அப்படி பண்ணிடாத. வயது முதிர்ந்தவங்க இருப்பாங்க, சண்டைக்கு தான் வந்திருக்கிறாரு அவரு, ஆனால் அவர்கிட்ட போய் நீ மல்லு கட்டாதப்பா. போர்க்களத்தில் நிக்கிறான், கையில ஆயுதம் இல்லை, உன் கையில ஆயுதம் இருக்கிறது, அவர் கையில உள்ள ஆயுதம் விழுந்துருச்சு, அவன்கிட்ட தான் ஆயுதம் இல்லையேன்னு வெட்டிடாத. அவன் கையில ஆயுதத்தை வச்சிருக்கும் போதான் வெட்டணும், அப்பதான் நீ வீரன். ஆயுதம் கீழே விழுந்துச்சுன்னா எடுக்கிறதுக்கு டயத்தை கொடு, எடுத்து அதுக்கப்புறம் ஆயுதபாணியோடு சண்டையிடணுமே தவிர நிராயுதபாணியோடு சண்டையிடக்கூடாது. சின்னஞ்சிறு குழந்தைகள் வந்தால் எதிரிகளுடைய குழந்தைகள் தானே, பிடிச்சி கொண்டு போடுவோம் அப்படி நினைக்காத. அவங்களாம் குழந்தைங்க, ஒன்றும் தெரியாதவங்க, அவங்கள கொண்டுடக்கூடாது. அப்போ போர்க்களத்தில் கூட இப்படிப்பட்ட விதிமுறைகளை வகுத்து அப்பாவி மக்கள் பாதிக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லி இருக்கிறது என்றால் இந்த காரியத்தை இஸ்லாம் அங்கீகரிக்குமானா கண்டிப்பாக அங்கீகரிக்காது. நாட்டில் நடக்கக்கூடிய தீவிரவாத செயல்களுக்கும் இஸ்லாத்திற்கும் கடுகளவிற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் நடக்குது என்ன, பத்திரிகைகளை பார்க்கிறோமே அப்படின்னா இதுல கூட முஸ்லீம்கள் வந்து தீவிரவாத காரியங்களை செய்வதாக சொல்லப்பட்டு பத்திரிகைகள் மீடியாக்களை பார்க்கிறோம்ல, இதுல பெரும்பாலான செய்திகள் தவறான செய்திகள். நீங்க வந்து ஒரு நியாயமான பார்வையோடு பார்க்கணும். நான் முஸ்லீம் என்பதனால் நியாயப்படுத்ததான் நீங்க நினைக்க கூடாது. நாட்டில் எத்தனையோ தீவிரவாத செயல் நடந்துச்சு, நடந்து முடிஞ்ச உடனே மறுநாள் பத்திரிகையில ஒரு தாடி வச்சிருப்பாரு, தொப்பி போட்டிருப்பாரு, ஜுப்பா போட்டிருப்பாரு, அது மாதிரி ஏதாவது லஷ்கரே தைபா, அல் காய்தா அமைப்பு, அல்லுமா அமைப்பு, ஏதாவது ஒரு இஸ்லாமிய அமைப்பின் பேரை போட்டு இந்த அமைப்பு தான் இதை செஞ்சிச்சு அப்படின்னு பத்திரிகை செய்தி வந்துடும். ஆனா நெசமா அவங்க சம்பந்தப்பட்டாங்களா இல்லையான்னா அந்த கேஸை கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டி சாட்சியங்களை நிரூபித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா தானே அவங்க குற்றம் செஞ்சது நிரூபணமாகும். போலீஸ் பிடிச்ச எல்லாருமே குற்றவாளி கிடையாது. போலீஸ் சந்தேகத்தின் பேரில் பிடிப்பாங்க, தங்களுக்கு பிடிக்காத ஆளை கூட பிடிச்சி உள்ள போடுவாங்க. போலீஸ் பிடிச்சது ஒருத்தர் குற்றவாளி என்பதற்கு அடையாளம் இல்லை. பத்திரிகையில் வர்ற செய்திகளில் 99% போலீஸ் பிடிச்ச உடனே வந்த செய்தி. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி பார்க்கிறோம். ஒரு வழக்குக்காக வேண்டி முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்ட பிறகு ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு ஒரு 6 மாசம் கழிச்சு இன்னைக்கு அவங்களுடைய நிலவரம் என்ன, எப்படி தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது
எந்த ஜெயிலில் இருக்கிறாங்க விசாரிக்கிறக்காண்டி போனா அவர் ஊருக்குள்ள சாதாரணமாக நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா இது 4 மாசத்துக்கு முன்னாடி தானே நீ அங்கே குண்டு வச்சு தூக்கிட்டு போனாங்க, கோர்ட்டில் கொண்டு நிப்பாட்டினாங்க, எதுக்கு சாட்சி ஆதாரம் இல்லை நிரூபணம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, என்ன விடுதலை பண்ணிட்டாங்கிறாங்க. அப்ப நியாயமான பத்திரிகைகள் என்ன செஞ்சிருக்கணும்? ஆரம்பத்தில் இவன் தான் குற்றவாளி என்று சொன்னவர்கள் அவர்கள் குற்றவாளி இல்லை என்று சொன்ன உடனே இல்லப்பா இவங்களை கோர்ட் விடுதலை பண்ணிடுச்சுங்கிற செய்தியை சொல்லணுமா இல்லையா? எந்த பத்திரிகையுமே அந்த செய்தியை சொல்றதே இல்லைங்க. முஸ்லிமை குற்றவாளின்னு சொன்ன உடனே செய்தியை விட்டுறாங்க. அவன் குற்றவாளி இல்லைங்கிற தகவல் வெளியில வரமாட்டேங்குது. எத்தனை நிகழ்ச்சிகள் நீங்க பார்க்கலாம். குஜராத்ல கோத்ரா ரயில் இழப்பு நடந்துச்சுல, கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட கலவரம். அது ஏன் கலவரம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா எல்லா பத்திரிகை மீடியாக்கள், சன் டிவி, ஜெயா டிவி, கலைஞர் எல்லாம் சொன்னது, முஸ்லிம்கள் கோத்ராவில் ஒரு ரயிலில் எரிச்சு விட்டாங்க, ரயில் பெட்டியில் 59 சாமியாரை தீ வச்சு கொளுத்திட்டாங்க, இந்துக்கள் அதற்கு கோபப்பட்டு பதிலடி கொடுப்பதற்காகத்தான் இந்த கலவரம் நடந்துச்சு. இப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படுது. பத்திரிகையில குஜராத் கலவரத்தை பத்தி ஒரு செய்தி வரும்போது கூட கலவர காட்சியை காட்ட மாட்டேங்கிறாங்க. காட்டப்படுற காட்சி என்னன்னா ரயில் எரிகிற காட்சியை தான் நீங்க காட்டுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? எல்லா டிவிலையும் அதான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கிற சாதாரண செய்தி. இது நடந்தது எப்போ? 2002 பிஜேபி கவர்மெண்ட், வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் பொழுது. அந்த கவர்மெண்ட் மாறி அடுத்ததாக காங்கிரஸ் கவர்மெண்ட் வருது. அப்ப ரயில்வே மினிஸ்டராக லல்லு பிரசாத் யாதவ் பொறுப்பேற்கிறார். லல்லு பிரசாத் என்ன பண்றாரு, என்னுடைய அமைச்சகத்துல என் டிபார்ட்மெண்ட்ல ஒரு தீயணைப்பு சம்பவம் நடந்திருக்குது, அது என்ன யாருன்னு தெரியணும்னு அவர் ஒரு கமிஷனை அமைக்கிறார். நீதிபதி பானர்ஜி என்பவருடைய தலைமையில ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு ஆராய்ச்சி பண்ணுங்க. அந்த கமிஷன் அறிக்கையை நாடாளுமன்றத்திலே கூட தாக்கல் செய்தது. அந்த அறிக்கையின் செய்தி தமிழ்நாட்டு பத்திரிகைகளை வெளியில வரவே இல்லை. அந்த அறிக்கை என்ன சொல்லிச்சு தெரியுமா? இந்த தீயணைப்பு சம்பவத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அது உள்ளுக்குள்ளேயே தீ வைக்கப்பட்டிருக்குது, வேண்டுமென்றே முஸ்லிம்கள் மீது பழி போடப்பட்டிருக்கிறது என்று பானர்ஜியுடைய தகவல் வந்துச்ச. இதை சொன்னார்களா? இதை சொன்னா இந்த கேள்வி வராதுங்க. இப்போ கேட்டீங்களா கேள்வி, ஏன்பா முஸ்லிம்கள் செய்றீங்கன்னு? ஒவ்வொரு செய்தியும் விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகு அவன் செய்யலன்னு தான் தீர்ப்பு வந்திருக்கிறது. நாட்டில் மொத்தமே 2 3 தான் எண்ணி சொல்ற மாதிரி முஸ்லீம் சம்பந்தப்பட்டதாக தீர்ப்பு வந்திருக்கிறதே தவிர பெரும்பாலான வழக்குகள்ல முஸ்லீம் சம்பந்தம் இல்லை, இவங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை, இப்படித்தான் தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த செய்தியை எந்த பத்திரிகையிலுமே தர்றதில்லை. முஸ்லீம்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிரும், கெட்டவன் கெட்டவனாவே இருக்கட்டும், அவ்வளவு. ஏன் சம்ஜாவுதா எக்ஸ்பிரஸ் 2007 2008 அதுல ஒரு 60 பேருக்கு மேல கொல்லப்பட்டார்கள், தீயரித்து நாசமாக்கப்பட்டார்கள். தீயரிப்பு சம்பவத்தில் யாரு செஞ்சா? பத்திரிகைகள் சொல்லிச்சு முஸ்லீம்கள் செஞ்சாங்கன்னு முஸ்லீம் அமைப்பை சார்ந்தவர்கள் கைது பண்ணாங்க. அதே மாதிரி மும்பையில மாலேகான் என்ற இடத்துல சிமி என்ற அலுவலகத்தில் நடைபெற்ற குண்டு வழக்கு, அது முஸ்லீம்கள் செஞ்சாங்க என்று முஸ்லீம்களை கைது பண்ணினாங்க. அதே மாதிரி ஹைதராபாத்ல மக்கா மசூதியில பள்ளிவாசல்ல குண்டு வெடிக்குதுங்க, பள்ளிவாசல் குண்டு வெடிப்புக்கும் முஸ்லீமை தான் கைது பண்ணாங்க. ஒரு கோவில்ல குண்டு வெடிச்சு வச்சா கூட பொறாமையில வச்சுக்கிட்டாங்கன்னு நியாயப்படுத்தலாம். பள்ளிவாசல்ல குண்டு வெடிக்குது, அதுக்கும் முஸ்லீமை தான் கைது பண்ணாங்க. எல்லாம் முஸ்லீம் சித்திரம் பதியப்பட்டுச்சு. இப்போ ஒரு மாசத்துக்கு இடையில ஜெய்ப்பூர்ல நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் ஷிண்டே சொன்னார்ல, இது எல்லாம் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், பத்திரிகை சொல்லிச்சு முஸ்லீம்கள் செஞ்சாங்கன்னு. மத்திய உள்துறை அமைச்சர் சொல்றாரு, சம்ஜாவுதா எக்ஸ்பிரஸ், மும்பை மாலேகானு, ஹைதராபாத் மக்கா மசூதி, மும்பையில் இருக்கிற சிமி ஆபீஸ் அலுவலகம், இந்த குண்டு வெடிப்புகளை எல்லாம் நிகழ்த்தியது இந்துத்துவ அமைப்புகள் தான், பெயரோட பட்டியலை வாசிச்சார். மும்பை மாலேகான் குண்டு வெடிப்புல அபினவ் பாரத் என்ற அமைப்பு, இந்து மத அமைப்பை சார்ந்த பிராக்யா சிங் என்ற ஒரு பெண் சாமியார் தான் மூளையாக இருந்து செயல்பட்டார் என்று அவர் குறிப்பிடுகிறார். சம்ஜாவுதா எக்ஸ்பிரஸ்ல அசிமானந்தா என்ற சாமியார் தான் அதற்கு மூளையாக இருந்திருக்கிறார் என்று ஷிண்டே குறிப்பிடுகிறார். அப்ப அவர் இந்த செய்தியை சொல்லாட்டி நாட்டு மக்களுக்கு தெரியாத, உண்மை வெளியே வராத. மற்ற அமைப்புகள்லாம் போராடுறாங்க, நீ சொன்னது தப்பு, வாபஸ் வாங்கு. அவர் வாபஸ் வாங்க மாட்டேன்ட்டார் என்ற ரெக்கார்டு இருக்குது, ஆதாரம் இருக்குது, இதுதான் உண்மைன்னு சொல்லிவிட்டார். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, முஸ்லீம் செய்யறாங்கல்ல, அதுல பெரும்பாலும் மற்றவர்கள் செய்துவிட்டு முஸ்லீம்கள் மீது பழி போடப்பட்டதும். அதுக்காண்டி முஸ்லீம் செய்யவே இல்லை நான் சொல்லல, செய்யறாங்க. மற்ற எல்லா மதத்திலையும் எப்படி ஒரு 2 பேர் தீவிரவாதிகளா இருக்கிறாங்களோ அது மாதிரி முஸ்லீம்களையும் 2 பேர் இருக்கிறாங்க.
என்னமோ தீவிரவாதம்னாலே முஸ்லீமுக்கு ஒட்டுமொத்த குத்தக மாதிரி, மற்ற எல்லாருமே வேற மாதிரி அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை உருவாக்கிட்டதுனால தானே கேள்வி வருது. முஸ்லீம்களே 2 பேர் இருக்கிறாங்க. ஆனா ஏன் இந்த சிந்தனை வந்துச்சுன்னா, இதை பத்தி செய்திகள் வெளியிடும் பொழுது இஸ்லாத்தோட சம்பந்தப்படுத்தி செய்தியை வெளியிட்டுறாங்க. ஒரு முஸ்லீம் செஞ்ச செய்தியை வருதுன்னு வச்சுக்கோமே, இந்த அமைப்பு இந்த காரியத்தை செஞ்சதுன்னு சொன்னா மேட்ரு ஓவர். ஆனா பத்திரிகையில படிச்சு பாருங்க, இஸ்லாமிய தீவிரவாதி கைது. இதே மாதிரி தீவிரவாத காரியத்தை எல்லா மதத்திலையும் செய்யறாங்கல்ல. யாருக்காவது மதத்தை தொடர்பு படுத்தினாங்களா? நக்சலைட்டுகள் இருக்கிறாங்க. நக்சலைட்டு அமைப்பு, அது என்ன அமைப்பு? தீவிரவாத அமைப்பு என்று அரசாங்கத்தால் முத்திரை குத்தப்பட்ட அமைப்பு. நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க. நாட்டில் நிறைய அதிகாரிகள் கொலை பண்ணி இருக்கிறாங்க. ரயில் தண்டவாளங்களை குண்டு வச்சு தகர்த்து இருக்கிறாங்க. பல்வேறு இது மாதிரி நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். இந்த நக்சலைட்டுகளுடைய தீவிரவாத செய்தி பத்திரிகையில் வரும்பொழுது என்னைக்காவது அவர்களுடைய மதத்தோடு சேர்த்து இந்து மத தீவிரவாதி, அவங்க இந்து மத நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளவங்க தான் பெரும்பாலும், அவங்க மதத்தோட சேர்த்து சொன்னாங்களா? மாவோயிஸ்டுகள் இருக்கிறாங்க நாட்டில். கிட்டத்தட்ட 76 மாவட்டம் மாவோயிஸ்ட் கையில் இருக்குது. இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்குதுங்க. இந்தியாவுக்கு முழுக்க மன்மோகன் சிங் தான் பிரதமர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா வட மாநிலத்துக்கு போனீங்கன்னா 76 மாவட்டம் மாவோயிஸ்ட் கையில். அங்க மன்மோகன் சிங்லாம் வேலை ஆகாது. சமீபத்தில் நெல்லையை சார்ந்த ஒரு கலெக்டரை கூட பிடிச்சி வச்சிருந்தாங்கல்ல. நான் மக்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரிப்போம் சொன்னாங்கல்ல. அது மக்கள் நீதிமன்றம், நமக்கெல்லாம் தெரிஞ்ச நீதிமன்றம் இருக்கு. மேஜிஸ்ட்ரேட் இருக்குது, மாவட்ட நீதிமன்றம் இருக்கு, உயர் நீதிமன்றம் இருக்கு, உச்ச நீதிமன்றம் இருக்குது. இதனடா புதுசா மக்கள் நீதிமன்றம்னு சொன்னா அவங்க இந்த நீதிமன்றத்தை எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் இந்தியா கவர்மெண்ட் வச்சுக்கிட்டதுடா. நான் தனி, என் ராஜ்யம் தனி. அவங்க தனியா வரி வசூல் பண்றாங்க, தனியா கவர்மெண்டே நடத்துறாங்க. அவங்க தப்பு செஞ்சவங்க அவங்களே கண்டிக்கிறாங்க. எல்லா சட்டமும் அவங்களுக்கு தனி. இப்படி இந்த மாவோயிஸ்டுகள் நாட்டின் பார்வையில் யார்? தீவிரவாதிகள் தானே. மாவோயிஸ்டுகளுடைய தீவிரவாதத்தை எந்த செய்தியாவது அவர்களுடைய மதத்தோடு சம்பந்தப்படுத்தி இந்த மதத்தை சார்ந்த தீவிரவாதின்னு போட்டாங்களா? நம்ம இலங்கையில நடந்துச்சுங்க 25 வருஷ தொடர் படுகொலைகள், பிரச்சனைகள், தீவிரவாத செயல்கள். அவங்கள பத்தி சொல்லும்போது எப்படி வருது? விடுதலை புலிகள், அவ்வளவுதானே. நாட்டின் பார்வையில் அவங்களும் தீவிரவாதி தானே. அந்த தீவிரவாதிகளை சொல்லும் பொழுது மதம் சேர்த்தாங்களா? விடுதலை புலிகளை சொல்லும் போது விடுதலை புலி, நக்சலைட்டு சொல்லும் போது நக்சலைட்டு, மாவோயிஸ்ட் சொல்லும் போது மாவோயிஸ்ட், அவங்களுக்கு இருக்கிற அமைப்பை சொல்லி நிப்பாட்டிக்கிட்டாங்க. அதனால மதச்சாயம் பூசல. முஸ்லிம்கள் என்று வரும்பொழுது மாத்திரம் இஸ்லாமிய தீவிரவாதி, முஸ்லிம் அமைப்பு, இஸ்லாமிய பயங்கரவாதி ஏன் போடுறாங்க? ஆச்சரியமா இருக்கு. இந்த மீடியாக்கள் நினைக்கும் போது உண்மையிலே வேதனைப்படுவதா அழுவதா சிரிப்பதானே தெரியல. என்ன பண்ணிவிட்டோம்? எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எங்க தலையில தூக்கி போடுறாங்க. ஒட்டுமொத்த பத்திரிகைகளும் எங்களுக்கு எதிராக இருக்கிற சிந்தனையின் வெளிப்பாட்டை தான் எழுத்துக்களிலும் தொலைக்காட்சி செய்திகளிலும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த குற்றங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா சமூகத்தில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்குது. அதையும் நாங்கள் கண்டிக்கிறோம். அதை கூட நாங்கள் ஏற்றுக்கல. கோவை கலவரம் நடந்துச்சு, செஞ்சது முஸ்லீம்கள் தான். நாங்கள் யாரும் அதை அங்கீகரிக்கல. ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் அங்கீகரிச்சிருந்தா கூட இஸ்லாமிய தீவிரவாதி போட்டால் ஏற்றுக்கலாம். 99.9% முஸ்லீம்கள் கண்டிச்சாங்க. அப்போ நான் ஒரு 1-2 பேர் இருந்தா கூட நாங்கள் கண்டிக்கிறோமே தவிர, எங்க மார்க்கும் அதை கண்டிக்கிறதே தவிர இஸ்லாம் அதை ஊக்குவிக்கவில்லை, ஆதரிக்கவில்லை. இது மாதிரியான குற்றங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த செய்திகள் வெளியிடக்கூடிய ஊடகங்களுடைய ஊனப்பார்வையின் விளைவாகத்தான் முஸ்லீம்கள் என்றாலே தீவிரவாதிகள் என்ற சித்திரம் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.